ஆமா, விசுவாசினா விசுவாசிக்கணும். आप विश्वासी हैं तो विश्वास तो करना है. பேனா என்ன பண்ணும்? वो जब कलम क्या करता है? பேனானா எழுதணும். कलम तो लिखने का काम करता है. பேனா எழுதலன்னா அது பேனா கிடையாது. वो कलम नहीं लिखने से वो कलम नहीं है. இந்த புத்தி இருக்குது பாருங்க. ஏன்னா நம்மள பெருசா பார்க்க தெரியல. मैं अपने आप को बढ़ा करके नहीं देखा. கடவுள் நம்மள பெருசா பார்க்கறாரு, வசனம் மாதிரி பார்க்கறாரு. तो हमको बढ़ा करके देखते हैं. நம்ம என்ன அல்ப புத்தியில இருக்கோம் நம்ம. लेकिन हम तो अपने आप को छोटा समझते हैं. எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க இந்தியா தேசம் முழுவதும். पूरे भारत में कितने लोग ऐसे हैं. ஆனா வேதம் சொல்லுது, लेकिन पवित्र शास्त्र அவர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். परमेश्वर आपके जीवन में अद्भुत कार्य எல்லா காரியத்துக்கும் அற்புதம் செய்வார். सारे कार्य में आपके எது முடியாதோ அது முடிய பண்ணுவார். जो कुछ भी आपसे नहीं हो रहा वो आप कर सकेंगे. கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. परमेश्वर ने हमें ये वचन दिया है. இதுதான் நம்முடைய இந்த வருஷத்தினுடைய பேட்டர்ன். இது यही इस वर्ष का पैटर्न है हमारा. தேவன் அந்த கொடுத்தத அதை நாம சொல்லினே இருக்கணும், பார்த்துனே இருக்கணும், படிச்சுனே இருக்கணும். जो वचन हमें इस साल दिया है वो बार-बार हम पढ़ना है, उसे ग्रहण करना है. ஒரு வருஷம் நம்ம படிக்க போறோம். एक साल हम इसको पढ़ने वाले हैं. 4th ஸ்டாண்டர்ட் வெச்சீங்களா? ये 4th सैटरडे है. 4th स्टैंडर्ड है. அந்த 4th ஸ்டாண்டர்ட் பாடத்தை ஒரு வருஷம் படிப்போம். 4th स्टैंडर्ड का जो कक्षा का जो पाठ है वो 1 साल तक हम पढ़ते हैं. மாத்தி படிப்போமா? क्या हम उसको बदल के पढ़ेंगे? பிள்ளைங்களே மாத்தி படிப்போமா? அதே மாதிரி தான் இந்த வருஷத்துல நம்ம இந்த வசனத்தை கொடுத்தா இது மேல தான் அப்படி கண்ணா இருக்கணும். उसी तरह हम इस साल भर इसी को पढ़ेंगे हम. சரி, வசனத்தை வாசிப்போம். अभी हम वचन को पढ़ेंगे. 61 60 में 1 से 7 तक पढ़ेंगे. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். 1-2 வாசிங்க. 1 और 2 पढ़ेंगे. उठ प्रकाशमान हो, क्योंकि तेरा प्रकाश आ गया है और यहोवा का तेज तुझ पर उदय हुआ है. देख, पृथ्वी पर तो अंधियारा और राज्य के लोगों पर घोर अंधकार छाया हुआ है, परंतु तेरे ऊपर यहोवा उदय होगा और उसका तेज तुझ पर प्रकट होगा. 3 வாசிக்கிறேன், 4 வாசிக்கிறேன். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளி இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப் பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்தைகள் உன் பக்கத்தில் வளர்க்கப்படுவார்கள். 3 और 4 पढ़ेंगे. जाति जाति तेरे पास प्रकाश के लिए और राजा तेरे आरोहण के प्रताप की ओर आएंगे. अपनी आंखें चारों ओर उठाकर देख, वे सब के सब इकट्ठे होकर तेरे पास आ रहे हैं. तेरे पुत्र दूर से आ रहे हैं और तेरी पुत्रियां हाथों हाथ पहुंचाई जा रही हैं. आमेन. 5-6 வாசிக்கிறேன். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையில் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். ஒட்டங்களின் ஏராளம், மீதியான் ஏபத்து தேசங்களில் வேகமான ஒட்டங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளையும் பிரசித்தப்படுத்துவார்கள். 5 और 6 पढ़ेंगे. तब तू इसे देखेगी और तेरा मुख चमकेगा, तेरा हृदय तरतराएगा और आनंद से भर जाएगा, क्योंकि समुद्र का सारा धन और जाति जाति की धन संपत्ति तुझको मिलेगी. तेरे देश में ऊँटों के झुंड और मिद्यान और एपा देशों की सांडनियाँ इकट्ठी होंगी. शेबा के सब लोग आकर सोना और लोबान भेंट लाएंगे और यहोवा का गुणानुवाद आनंद से सुनाएंगे. आमेन. 7 கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். நேபயோத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிப்பிடத்தின் மேல் ஏறும். என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். 7 पढ़ेंगे. केदार की सब भेड़ बकरियां इकट्ठी होकर तेरी हो जाएंगी. नबयोत के मेढ़ तेरी सेवा टहल के काम में आएंगे. मेरी वेदी पर वे ग्रहण किए जाएंगे और मैं अपने शोभायमान भवन को और भी प्रतापित कर दूंगा. आमेन. போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? हमने पिछले हफ्ता क्या देखा था? யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? आपको याद है? போன வாரம் யாரும் என்னப்பா பார்த்தோம் சொல்லுப்பா, நீங்க யாரா சொல்லுங்கப்பா. कोई बताइए. போன வாரம் என்னப்பா பார்த்தோம்? पिछले हफ्ते हमने क्या யாரே வந்தது? क्या देखा था? தெரியாதா? क्या आपको नहीं मालूम? அப்போ நீங்க ரொம்ப முக்கியம். என்ன சொல்ல வரேன்னா, मैं क्या बोलने वाला हूं? நம்மளுக்கு வீடியோலாம் இருக்குது.
हमारे पास वीडियो है, நான் சொல்கிறேன், திருப்பி இதை ஞாபகப்படுத்தி கேட்க தான் வாழ்க்கை மாறும். आप बार बार इसको सुनने से ही आपका जीवन बदलेगा. போன வாரம் 3 விதமான அற்புதத்தை நான் சொன்னேன். मैंने पिछले हफ्ते 3 तरह का अद्भुत काम बताया था. ஒன்று வந்து பொருளாதார அற்புதம், एक तो धन संपत्ति या आर्थिक अद्भुत बताया था, ரெண்டாவது ஆவிக்குரிய அற்புதம், दूसरा आत्मिक रूप से अद्भुत कार्य बताया था, மூன்றாவது तीसरा சரீர சுகம் அற்புதம். शारीरिक अद्भुत कार्य बताया था. இந்த அற்புதத்தை தேவன் செய்கிறார்னு சொல்லிட்டு இந்த வேத வசனத்தை எடுத்து காமிச்சேன். ये अद्भुत कार्य परमेश्वर कर रहे हैं करके मैंने वचन के अनुसार बताया था. ஏன்னா தேவனுடைய மகிமை உங்க மேல் காணப்படும். क्योंकि परमेश्वर का महिमा आपके ऊपर आएगा. அந்த மகிமை எப்படி வருது? वो जो महिमा உண்டாகுது. कैसे आएगा? அற்புதம் நடக்கும்போது தேவ மகிமை வெளிப்படும். जब अद्भुत कार्य होगा तो उनकी महिमा प्रकट होगी. அவங்க தான் போன வாரம் நம்ம வந்து அந்த டைட்டில் என்ன கொடுத்தோம்? पिछले हफ्ते हमने टाइटल क्या दिया था? அற்புதமும் மகிமையும். अद्भुत कार्य और महिमा करके हमने शीर्षक எங்க அற்புதம் நடக்குதோ जहां अद्भुत कार्य होगा அங்க கடவுளுடைய மகிமை அங்க வெளிப்படுது. वहां पर परमेश्वर की महिमा प्रकट होती है. அப்ப உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடத்தும்போது अगर आपके जीवन में अद्भुत कार्य जब होगा தேவன் உங்க வாழ்க்கையில மகிமைப்படுவார். परमेश्वर महिमित होंगे आपके द्वारा. பாருங்க, அப்போ வந்து அப்போ இந்த பைபிளை வந்து வச்சு இதெல்லாம் நம்பணும் பிரதர். ये पवित्र शास्त्र को आप भरोसा करना है, இல்லனா இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நடக்காது. नहीं तो ये सब जीवन में नहीं होगा. நான் அடிக்கடி சொல்வேன், எங்க பாஸ்டர் மீட்டிங்க்கு போவேன். मैं पास्टर मीटिंग में बार-बार बोलता हूं. எத்தனை பேர் கேக்குறீங்க? कितने लोग सुन रहे हैं? பாஸ்டர் மீட்டிங் போவேன். पास्टर्स मीटिंग में जाता நான் हूं சொல்லுவேன், मैं बताता हूं. நான் பிரசங்கம் பண்றதுனால எனக்கு நடக்கிறது இல்ல. मैं प्रचार कर रहा हूं इसलिए मुझे नहीं होता है. நான் வந்து பிரசங்கத்தை கேக்குறதுனால எனக்கு நடக்காது. या फिर प्रचार सुनने से नहीं होता है. பிரசங்க கேக்குறதுனாலயோ प्रचार को जब सुनते हैं, பேசுறதுனால பிரசங்கத்தை பண்றதுனாலயோ या फिर प्रचार करने से எனக்கு நடக்காது. हमारे जीवन में कुछ नहीं होगा. நான் இந்த பிரசங்கத்தை கேட்டு जब हम प्रचार को सुनते हैं, பிரசங்கிக்கிறதையும் जो प्रचार करते हैं उसको सुनते हैं, நான் விசுவாசிக்கிறதுனால எனக்கு நடக்கும். जब हम उस पर विश्वास करेंगे तभी काम होगा. அதனால தான் பாஸ்டர்கிட்ட சொல்லுவேன், इसलिए मैं पास्टर्स लोगों को बोलता பாஸ்டர் நீங்க हूं, பிரசங்கம் பண்றீங்க உங்க சபையில, आप तो प्रचार कर रहे हैं आपके कलीसिया में, அதே மாதிரி நிறைய பிரசங்கத்தை கேக்குறீங்க, वैसे ही बहुत प्रचार को आप सुन भी இது रहे हैं. போதாது, ये बस नहीं होता. நீங்க பிரசங்கம் பண்றத, आप प्रचार जो करते நீங்க हैं, பிரசங்கத்தை கேக்குறத, जब आप सुनते हैं, நீங்க விசுவாசியதா நடக்கும். उस विश्वास के साथ सुनना है तभी काम होगा. ஹலோ, आमेन. உங்க பேர்னா? आपका नाम क्या உங்க है? பேர் தனித்தனி பேராக தேவன் கொடுத்த பேர் என்ன? உங்க பேரு? परमेश्वर आपके लिए क्या नाम रखा है? முதல் விசுவாசி. आप विश्वासी हैं. சொல்லுங்க விசுவாசி. आप विश्वासी. ஆமா, விசுவாசினா விசுவாசிக்கணும். आप विश्वासी हैं तो विश्वास तो करना है. பேனா என்ன பண்ணும்? वो जब कलम क्या करता है? பேனானா எழுதணும். कलम तो लिखने का काम करता है. பேனா எழுதலன்னா அது பேனா கிடையாது. वो कलम नहीं लिखने से वो कलम नहीं है. ஹலோ, இருக்கீங்களா இல்லையா? பக்கத்து பார்த்து இருக்கீங்களா? கேளுங்க. आप आपस में पूछ लीजिए, आप हैं? கேக்குறீங்களா? आप सुन रहे हैं? ஏன் எல்லாம் இது ஏன் இப்படி சொல்றேன்னா, मैं क्यों ऐसा बोल रहा हूँ? இது வந்து ரொம்ப முக்கியமான பிரச்சனை. ये நீங்க நல்லா बहुत जरूरी இருக்கும். बातें हैं. சும்மா வந்து கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ வந்து நம்ம வாழ்ந்துட்டு ஏதோ போறது இல்லங்க. मसीह जीवन ऐसे जी के चले जाना नहीं है. இந்த உலகத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது கடவுள் ये जो உண்டாக்கி. संसार में हम एक जागृति लेके आना உங்களை है. எப்படி பாக்குறீங்க கண்ணாடியில? आप अपने आप को आईने में कैसे देखते हैं? சும்மா ஒரு சாதாரண ஒரு உங்களை பார்க்கும்போது நீங்க யார் தெரியுமா? உங்களுக்குள்ள கடவுள் இருக்கிறாருங்க. आप अपने आप को जब देखते हैं तो आपके अंदर परमेश्वर है करके देखना है. இயேசு உள்ள இருக்கிறாருங்க. यीशु मसीह आपके अंदर हैं. எப்படி இயேசு உள்ள இருக்கும்போது நீங்க எப்படி உங்களை யோசிக்கணும்? यीशु मसीह जब आपके अंदर है तो आप अपने आप को कैसे सोचना है? மக்களுக்கு இதெல்லாம் தெரியும். நான் எனக்குள்ள இயேசு இருக்கிறாரு. நாம यीशु मसीह हैं. மறந்துட்டீங்களா? क्या आप भूल गए हैं? அப்போ அப்படி அந்த எண்ணம் அதிகமா வரணும் பாருங்க. அப்பதான் ஒரு பெரிய மாற்றம் வேண்டும். तभी एक बहुत बड़ा परिवर्तन आप में आएगा. हम ऐसे நீங்க யாருனே தெரியாத மாதிரி அப்படி இருந்தீங்கன்னா பிசாசுக்கு ரொம்ப ஜாலியா இருப்பான். तब तो शैतान को बहुत खुशी होगी. அடடா, சரி, அதான் சரியான மக்கு பிளாஸ்டிக் பொழுது இது. ये तो बुद्धूराम है करके वो शैतान बहुत खुश हो जाएगा. சரியா ஏமாத்திடலாம் ஈஸியா. इसको कैसे भी उसको धोखा दे देंगे करके सोचेगा. ஹலோ, वो அதுதான் இப்ப கத்து கொடுக்குறாங்க. इसलिए मैं आपको सिखा रहा பாருங்க, हूं. இந்த வசனம் வாசிச்சேன்ல, जब ये वचन हमने पढ़ा था, சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். நாலாவது வசனம். ये जो चौथा वचन हमने पढ़ा था, चारों ओर आंखों को இல்ல, देखो. 3 வாசிக்கிறேன். 3, உன் வெளிச்ச இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளி இடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். जाति जाति तेरे पास प्रकाश के लिए और राजा तेरे आरोहण के प्रताप की ओर आएंगे. பாருங்க, ராஜாக்கள் நடந்து வருவார்கள். राजा लोग आपकी ओर आएंगे. இத பிரசங்கம் பண்ணுகிறோம். ये प्रचार कर रहे हैं. இன்னைக்கு आज இலங்கையில இருந்து ஒரு பாஸ்டர் வந்திருக்கணும். आज श्रीलंका से एक पास्टर आने का था. அவர் ரெடியா வரேன்னு சொல்லிட்டாரு. वो तो रेडी थे आने के लिए. நான் தான் மக்கு பிளாஸ்டிக் வேணான்ட்டேன். मैंने नहीं आना है करके बोल दिया है. நான் மக்கு பிளாஸ்டிக்.
मैं तो बुद्धू जैसे बोल दिया है। வசனத்தை பண்ண ஞாபகம் இருந்துச்சு எனக்கு பாருங்க. मैं वचन तो पढ़ता हूँ लेकिन मैं उस टाइम भूल गया। ஃப்ளைட்டு ஏறி வந்து இறங்கிட்டாங்க ரெண்டு நேற்றுக்கு. यहाँ आके उतर गए फ्लाइट से। நம்முடைய சபையை ஒருத்தர் அந்த சபைக்கு போங்கன்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிருக்கிறாரு. हम कलिशे में आना है करके लिख के रखे थे। ஆனால் நான் என்ன பண்ணேன், लेकिन मैंने क्या कहा, பார்த்த நம்ம எங்கள் சர்ச்சு சின்ன சர்ச்சு, हमारा चर्च तो बहुत छोटा है, மக்கள் எப்பயோ வருவாங்களோ வரமாட்டாங்களோ, ये लोग भी कलिशे के लोग भी आएंगे कि नहीं आएंगे, இந்த புத்தி இருக்குது பாருங்க. ஏன்னா நம்மள பெருசா பார்க்க தெரியல. मैं अपने आप को बढ़ा करके नहीं देखा। கடவுள் நம்மள பெருசா பார்க்கறாரு, வசனம் மாதிரி பார்க்கறாரு. तो हमको बढ़ा करके देखते हैं। நம்ம என்ன அல்ப புத்தியில இருக்கோம் நம்ம. लेकिन हम तो अपने आप को छोटा समझते हैं। நானா मैं करके हम நானா मैं कैसे बुलाना है करके मैं மொண்டையில எனக்கு கொட்டலாமான்னு எனக்கு. मुझे अभी ऐसा क्यों बोल दिया करके मैं अभी पछता रहा हूं। பாருங்க, உண்மையை ஒத்துக்கணும். सच को आप स्वीकार करना है। இல்லனா கத்தர் கிட்ட நம்ம ஏமாந்தீங்கன்னா அவரை ஏமாத்துறோம். हम परमेश्वर से हम धोखा करने जैसा है। சொல்லில ராஜாக்கள் எல்லாம் நடந்து வருவார்கள்னு. यहां पर तो लिखा है ना, राजा तेरे आरोहण के और आएंगे करके। இன்னொரு நாட்டு ஆளு வரன்னு சொல்றாரு, நீ வேணான்றியடா மடையா. दूसरे देश का पास्टर यहां पर आ रहे हैं करके बोल रहे हैं, तुमने मना कर दिया। அடுத்தது திடீர்னு சாம் சொன்ன போல, டாடி வரவீங்க. फिर शाम बोले कि उनको बुलाइए करके। அடுத்தது ஃபோன் பண்றேன், फिर से मैं फोन किया, வேற இடத்துக்கு புக் பண்ணிட்டாங்க அவரை. वो और एक जगह पर उन्होंने बुक कर दिया है। அப்போ நமக்கு கொஞ்சம் அறிவு கம்மி, हमारी दिमाग थोड़ा कम चला, அதனால தான் நம்ம சங்காரம் வரும். इसलिए हम हार जाते हैं। வசனத்தை வாசிக்கிறது யோசிக்கிறதே கிடையாது. हम वचन तो पढ़ते हैं लेकिन सोचते नहीं। என்ன சொல்றார் கடவுள்? यहाँ पर परमेश्वर हमसे क्या बोल रहे हैं? உன்னுடைய இருதயம் பூரிக்கும்னு சொல்லிக்குதே. तुम्हारा हृदय आनंद से भर जाएगा, तरतराएगा करके बोला है। இதுக்கு நானா போய் வர வைக்கிறேன்? क्या मैं जाके उनके थोड़ी बुलाया? அவங்க ஆல்ரெடி வரன்றாங்களே, வேணான்னு சொல்லாம நான். वो अपने आप तैयार हो गए यहाँ पर आने के लिए। நைட்லாம் எனக்கு வெரி ஒரு மாதிரி இருக்குது. मुझे अभी भी बहुत ऐसा हो रहा है। அப்போ நீங்க பாருங்க, आप लोग அப்படிதான் நம்ம சில நேரத்துல எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சிக்காதே வாழ்ந்துட்டு இருக்கோம். कभी कभार हम भी ऐसे कर देते हैं। கடவுள் கிரியை செய்யற நம்ம ஏமாந்துறோம். परमेश्वर तो अच्छा कार्य कर रहे हैं लेकिन हम उसको स्वीकार नहीं करते। நம்ம ஒரு மனசு நம்மோட எண்ணம் அப்படியே யோசிச்சுட்டு கோட்டை விடுறோம் நிறைய. हम अपने सोच में सब कुछ हार जाते हैं। ஹலோ, आमीन। இருக்கீங்களா இல்லையா? आप हैं? ஷார்ப்பா அவங்க இனிமேல் आप और तेज बनिए। நானே தான் சொல்லிக்கிறேன். मैं अपने आप को भी बोल रहा हूं। ஏன்னா வேத வசனம் அழகா சொல்லுதுங்க. क्योंकि वचन बोल रहा है, எப்படி பேசுறாரு பாருங்க, எல்லாம் உன்னை தேடி வருவாங்கன்னு. तुम्हारी और सब लोग आएंगे करके लिखा है। அப்போ இது வேத வசனம்ல சத்தியம். ये तो वचन है, वो तो सत्य वचन। அப்போ நம்ம என்ன பண்ணணும், இது வசனத்தை வாசிட்டு இது எதிர்பார்ப்போட இருக்கணும். ये वचन को पढ़कर आप उसके लिए आप इंतजार करना है। சொல்லுங்க, எதிர்பார்ப்பு. आप इंतजार करना है, எதிர்பார்ப்போட இருக்கணும். ஒரு आप उतनी आशा में रहना है। இப்போ உங்க வீட்டுக்கு யாராவது வரேன்னு சொல்லிட்டு எப்படி இருப்பீங்க? आपके घर में कोई आने वाले हैं, நல்ல ஆளு, कैसे रहेंगे आप? அற்புதமான மனுஷன், अद्भुत आदमी जब आने वाले हैं, ஒரு பெரிய ஒரு காரியம் நடக்க போகுது, बहुत बड़ा काम होने वाला है, எப்படி இருப்பீங்க? कैसे रहेंगे? ஒரு பரவசமா இருப்பீங்க. आप तो एकदम बहुत ही उछल कूद कर रहेंगे। அந்த மாதிரி தான் இந்த வசனத்தை பார்க்கும்போது பரவசம் அடையும். उसी तरह ये वचन को जब पढ़ते हैं उतना ही खुशी से पढ़ना है। அப்ப போன வாரம் நான் மூணு காரியம் சொன்னேன்ல, பொருளாதாரம். पिछले हफ्ता 3 बात बताया था। அந்த திராட்சை ரசத்தை தண்ணீரை திராட்சை ரசமா மாத்த, पानी को दाखरस बनाए थे ஒரு கல்யாண வீட்ல. एक विवाह के स्थान पर। அது ஒரு பெரிய அற்புதங்க. वो एक ये तो बहुत बड़ी अद्भुत बात। அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை கடவுள் அற்புதம் செய்யறாருன்னு நம்பணும். செஞ்சாரு. हमारे जीवन में भी ऐसे अद्भुत कार्य होगा करके हम विश्वास करना है। பிறகு दूसरी बात, கொர்நேலிய வீட்ல புறஜாதி போய் ரட்சிக்கப்படுறான். कोर्नेलियस के घर में ஒரு அற்புதம் அது. अन्य जाति लोग भी उद्धार पाए, एक अद्भुत कार्य है। அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது நம்ம வாழ்க்கையில. ऐसे काम हमारे जीवन में भी हो रहा है। இன்னொன்னு கை கால் விளங்காதவ ஏஞ்சி நடக்கறான். लकवे था वो उठ के चलने लगा। சொல்லுங்க, யாரனா காமிப்பீங்களா? कोई दिखा सकता है वो सब? எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க இந்தியா தேசம் முழுவதும். पूरे भारत में कितने लोग ऐसे हैं? ஆனா வேதம் சொல்லுது, लेकिन पवित्र शास्त्र அவர் बोलता உங்க है வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். परमेश्वर आपके जीवन में अद्भुत कार्य, எல்லா காரியத்துக்கும் அற்புதம் செய்வார். सारे कार्य में आपके எது முடியாதோ அது முடிய பண்ணுவார். जो कुछ भी आपसे नहीं हो रहा वो आप कर सकेंगे। ஆமென், आमेन, ஹalleluya, हालेलुया। பாருங்க, அது மாதிரி போன மாசம் நம்மளுக்கு இந்த வருஷம் முன்னாலேயே இடத்தை கொடுத்துக்கிறார் கர்த்தர். इस साल शुरू होते ही हमको एक नया जगह दिया है। என்ன மாதிரி கர்த்தர் விசுவாசிக்க அந்த கர்த்தர் சொன்னது அப்படி செய்யறாருங்க. परमेश्वर जो हमसे बोलते हैं वो करके दिखाते हैं.
நயா பைசா கையில் கிடையாது என் கையில். मेरे पास तो एक नया पैसा भी नहीं था, ஆனால் இவ்வளோ தூரம் வேலை நடந்துருக்குது. लेकिन इतना बड़ा काम हो रहा है. இன்னமும் இருக்குது இன்னைக்கு நாள்லேருந்து இன்னும் தேவை. ஆனால் விசுவாசிக்கிறேன். और भी मुझे पैसे की ज़रूरत है, लेकिन परमेश्वर के ऊपर मैं विश्वास कर रहा हूँ. ஆமென். आमीन. அப்போ ஒவ்வொருவரும் இந்த வேத வசனத்தை நம்புங்க, விசுவாசி. एक एक जन भी ये वचन पर विश्वास कीजिए. சரி, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு अभी हम वचन पे என்ன जाएंगे. சொன்னார்? கடைசியா நம்ம என்ன பார்த்தோம்? आखिर में हमने क्या देखा? தேவன் மரணத்தை ஜெயிச்சார். परमेश्वर मृत्यु को भी जीत पाए, மரணத்தை தோக்கடிச்சார். मृत्यु को हराए. இந்த உலகத்தை யாரும் மரணத்தை தோக்கடிக்க முடியுமா? क्या कोई मृत्यु को हरा சொல்லுங்க, सकते மரணத்தை हैं? தோக்கடிக்க முடியுமா? क्या कोई कर நான் सकता है திருப்பி ऐसा? சொல்றேன், ஏன்னா அது மரணத்தை தோக்கடிச்சவர் தான் நம்ம கூட இருக்கிறாரு. मृत्यु को हराने वाले हमारे साथ हैं. மரணத்தை யாருமே தோக்கடிக்க முடியும். மரணத்தை வந்து அப்படியே அதை அடி பண்ணிடணும். मृत्यु आने से कोई भी उसको हरा नहीं सकता. எபிரேயர் புத்தகம் 2 அதிகாரம் 14 வசனம். इब्रानिया 2 में ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் 15 ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். போதும். इब्रानियन 2 में 14 और 15 पढ़ेंगे. इसलिए जबकि बच्चे मांस और लहू के भागी हैं, तो वह आप भी उनके समान उनका सहभागी हो गया, ताकि मृत्यु के द्वारा उसे जिसे मृत्यु पर शक्ति मिली थी अर्थात शैतान को निकम्मा कर दे, और जितने मृत्यु के भय के मारे जीवन भर दासत्व में फंसे थे उन्हें छुड़ा ले. आमीन. பிள்ளைகள் பாருங்க, இது போட்டுக்குது. ஆதலால் பிள்ளைகள் யாருன்னு? பிள்ளைகள் நீங்களாம், बच्चे, நீங்களான பிள்ளைகள். तो बच्चे हैं. நீங்க வேதத்தில் இருக்கிறீங்க, आप भी पवित्र शास्त्र में हैं. உங்களை எழுதுகிறார் கடவுள். आपको भी यहाँ पर लिखा है. இந்த புத்தகம் இங்கே உங்களை எழுதிக்குது. इस पवित्र शास्त्र में आपको भी लिखा है. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவரா இருக்க. बच्चे मांस और लहू के भागी हैं. மாம்ச ரத்தம்னா இந்த சரீரம், ये जो त्वचा है, शरीर है, ரத்தம் இருக்குது. यहाँ पर लहू है. உடையவரா இருக்கிறோம் நம்ம. எத்தனை பேர் உங்களுக்கு ரத்தம் இருக்குதா? ரத்தம் இருக்குதா? சதை இருக்குதா? आप में लहू அதை है, போட்டுக்குது பாரு. பிள்ளைகள்லாம் மாம்ச ரத்தத்தை உடையவளா இருக்கிறாங்களா? बच्चे तो मांस और लहू के साथ हैं. இயேசுவும் நம்மளை போல அப்படியே வந்தாராம். यीशु मसीह भी उसी तरह यहाँ पर धरती पर आए. அவரும் அவர்களை போல மாம்ச ரத்தத்தை உடையவரானார். हमारे समान ही वो भी यहाँ पर आए. பாருங்க, உங்களை மாதிரி என்ன மாதிரி அவர் இங்க வந்தாரு. आपके और हमारे समान ही यहाँ पर यीशु मसीह भी आए. பிறகு மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவர் தமது மரணத்துல அழிச்சாராம். फिर वो शैतान को निकम्मा कर दिए. நீங்களான பிசாசை அழிக்க முடியுமா? क्या आप और हम शैतान को हरा सकते हैं? ஆனா உங்கள் பட்சம் அவர் அவர் மரணத்தை பிசாசை அழிச்சார். आपके लिए और हमारे लिए वो आके शैतान को हराए. மரணத்துக்கு அதிகாரி அவன். वो मृत्यु के अधिकार है. वो शैतान तो அவன் தான் லீடர். वही है लीडर. அப்படி அவன் தான் முதலாளி. वही है मालिक है. वो மரணத்தின் முதலாளி அவன். वो मृत्यु का मालिक तो शैतान है. முதலாளினா யார் சொல்றது? யாரு? இந்த கடை முதலாளி. அது மாதிரி மரணத்துக்கு முதலாளி அவன். मृत्यु का मालिक है वो அப்ப शैतान. அந்த மரணத்துக்கு முதலாளியே ஜீவாதிபதி, उस मालिक को जो जीवाधिपति है, அவர் செத்து वो मर के உயிரோடு எழுந்தார். वो फिर से जीवित उठे यीशु அப்போ मसीह. மரணம் என்ன பண்ணுது? அவர்கிட்ட தோத்து போச்சு. फिर मृत्यु उनके सामने तो हार गया है. அப்போ மரணத்தை ஜெயித்த கடவுள் நமக்குள்ள இருக்கிறார், நம்ம मृत्यु को உங்களுக்குள்ள जीत இருக்கிறார். पाए. मृत्यु को जीतने वाले यीशु मसीह हमारे अंदर हैं. அப்ப பாருங்க, அதான் சொல்றது, அழிக்கும்படிக்கு அவர் வந்தாரு. उसको निकम्मा करने के लिए वो आए हैं. 15 ஜீவகாலம்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்துக்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படி ஆனார். और जितने मृत्यु के भय के मारे जीवन भर दासत्व में फंसे थे उन्हें छुड़ाए. உங்களுக்கு எனக்கும் மரண பயம் இருக்க கூடாது. आपको और हमको तो मृत्यु का भय नहीं रहना है. சொல்லுங்க, மரண பயம் मृत्यु का भय எனக்கு வரக்கூடாது. मुझे नहीं आना है. மரண பயம் मृत्यु का भय நம்ம வெளியே கொண்டு வந்துட்டாரு. हमें तो छुड़ा लिए हैं उससे. இது பணத்துல கொடுக்க முடியுமா? இத ये पैसा के द्वारा हम ये ले இல்ல நீங்க எதனா திறமையில இந்த மரணத்தை ஜெயிக்க முடியுமா? या फिर हमारे அப்போ प्रभुता से हम அப்படிப்பட்ட கடவுள் தான் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறாரு. ऐसा परमेश्वर हमारे अंदर है. ஆகவே தான் சொல்றாரு 16, ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாம் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். वो 16 में बता रहे हैं, क्योंकि वह तो स्वर्गदूतों को नहीं वरन अब्राहम के वंश को संभालता है. பாருங்க, அவர் தூதர்களுக்கு உதவியா இல்லையா? वो स्वर्गदूतों के लिए तो नहीं है. वो ஆபிரகாம் சந்ததியாக உங்களுக்கு எனக்கு உதவி செய்கிறார். अब्राहम के वंशज हम लोगों को वो मदद करता है. ஏங்க கடவுள் நமக்கு உதவி செய்றாராங்க. परमेश्वर हमारी मदद करते हैं. சொல்லு, யாராவது உதவி பண்ணுவாங்களா? யாராவது உதவி பண்ணுவாங்களா? करके हम देखते हैं. மக்கள் அலையறாங்க. ऐसे लोग भी ऐसे फिरते हैं. யாராவது எனக்கு உதவி செய்வாங்களா? कोई हम हमारी सहायता करेंगे क्या करके?
ஐயோ இவர் முக ஸ்டாலின் உதவி செய்வாரா, स्टालिन हमको विजय सहायता उदवी करेंगे सेवारा। या फिर विजय सहायता करेगा தலைவர் யாருன்னா உதவி செய்வாங்களா? या फिर कोई सरदार आके हमारे सहायता करेंगे करके கர்த்தர் सोचते சொல்றாரு हैं, நான் உனக்கு உதவி लेकिन செய்வேன். परमेश्वर बोलते हैं मैं तुम्हारी सहायता करूंगा। ஹலோ, आमीन। உதவி செய்யறதுக்கு ஒருத்தர் ரெடியா இருக்கிறாரு. सहायता करने के लिए तो वो तैयार खड़े हैं। ஆமென். आमीन। என்ன காரியத்திலும் உனக்கு உதவி செய்வார். कैसे भी काम हो वो सहायता करेंगे। ஆபிரகாம் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். वो अब्राहम के वंशज को सहायता करने के लिए और संभालने के लिए हैं वो। அதுக்கு மட்டும் இல்ல, அன்றியும் ஒரு ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவான தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மை உள்ள பிரதான ஆசாரியர் நமக்கு ஆசாரியர் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதா இருந்தது. 17 पढ़ेंगे। इस कारण उसको चाहिए था कि सब बातों में अपने भाइयों के समान बने, जिससे वह उन बातों में जो परमेश्वर से संबंध रखती हैं एक दयालु और विश्वास योग्य महायाजक बने, ताकि लोगों के पापों के लिए प्रायश्चित करे। பாருங்க, கடவுளை சித்தத்தை செய்யறதுக்கு परमेश्वर की इच्छा को पूरा करने के लिए அவர் உங்களை போலயே அவர் நமக்கு நீங்களான கடவுள் சித்தத்தை செய்யணும். ஆனா அவர் அந்த சித்தத்தை செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. यीशु मसीह आके उनकी इच्छा को पूरी करने के लिए यहाँ पर आए। சொல்ல பாருங்க, நிவர்த்தி செய்வதற்காக परमेश्वर की தேவ காரியங்களை குறித்து परमेश्वर से संबंध रख இரக்கம் உண்மையுள்ள பிரதான ஆசாரியாக இருக்கும்படிக்கு वो महायाजक बने, சகலவு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டும். எவ்விதத்திலும் सब बातों में अपने भाइयों के समान बने। அப்படினா இயேசு நம்முடைய சகோதரரா இருக்கிறார். यीशु मसीह हमारे भाई के समान है। இயேசு யாருங்க? यीशु मसीह कौन है? பாருங்க, எல்லாத்தையும் சொல்லலாம். அவரை இயேசு ரட்சகர்னு சொல்லலாம், यीशु मसीह को रक्षक बोल सकते हैं, இயேசு ராஜான்னு சொல்லலாம், यीशु मसीह को राजा बोल இயேசு सकते நம்முடைய மணவாளன்னு சொல்லலாம், हैं, वो हमारे दुल्हा भी हैं, இயேசு நம்முடைய ஆண்டவர்னு சொல்லலாம், वो हमारे परमेश्वर हैं, அதே நேரத்தில் இயேசு நம்முடைய சகோதரர், वो हमारे भाई भी हैं, அப்படின்னா நம்முடைய அண்ணன், हमारे भाई हैं। ஹலோ, आमीन। நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு ஒரு அண்ணன் இருந்தா எப்படி உதவியா இருக்கும். बोलते हैं मेरे एक भाई रहने से कितना ஆனா अच्छा அண்ணன் है, இருந்தா எனக்கு உதவியே இல்லையே. लेकिन भाई रहने से भी मुझे कोई सहायता நான் नहीं சொல்றேன், है, कोई बोलते ஏசு அண்ணன் ஒருத்தருக்கிறாருங்க, हैं। लेकिन यीशु मसीह जो भाई हैं உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு. वो हमें मदद करेंगे। ஹலோ, இருக்கீங்களா இல்லையா? आप हैं? சாதாரண அண்ணன் இல்ல அவரு, वो साधारण भाई नहीं है, அவரு அற்புத அண்ணன், वो तो अद्भुत भाई है, ஆச்சரியமான காரியங்களை செய்கிற அண்ணன். वो चमत्कार करने वाले, உங்களுக்கு என்ன வேணும்னா எல்லாத்தையும் செய்யக்கூடிய आपको जो சக்தி வாய்ந்தவர் चाहिए वो அண்ணன். सब कुछ करने के लिए वो पराक्रमी है। ஆமென். आमीन। அதான் எவ்விதத்திலும் அவர் நம்மளை போல ஆயிட்டாராம். कैसे भी हमारे जैसे बने वो। அதுக்கப்புறம் 18, उसमें 18 पढ़ेंगे। ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனாலே அவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். क्योंकि जब उसने परीक्षा की दशा में दुख उठाया तो वह उनकी भी सहायता कर सकता है जिनकी परीक्षा होती है। ஹலோ, आमीन। சோதிக்கப்படுறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யறாராம். जो परीक्षा में है उनको भी वो सहायता करते நீங்க உங்க हैं। வாழ்க்கையில சோதிக்கப்படுறீங்களா? क्या आपके जीवन में परीक्षा से आप गुजर रहे हैं? அவர் உங்களுக்கு உதவி செய்வார். वो आपकी मदद பாருங்க, करेंगे। கிறிஸ்தவ வாழ்க்கை मसीही जीवन ரொம்ப ஈஸியான வாழ்க்கை. बहुत ही आसानी सा जीवन है। சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, आप आपस में बोलिए, பக்கத்துல கிறிஸ்தவ வாழ்க்கை ये जो मसीही जीवन है கஷ்டம் கிடையாது, उसमें कोई कष्ट नहीं है, ரொம்ப ஈஸி. बहुत आसान है। சொல்லுங்க ஈஸி. बहुत आसान है। ஏன் ஈஸி? क्यों इसी है? ஏங்க தேவன் உதவி செய்றாருங்க. क्योंकि परमेश्वर हमारी मदद कर रहे हैं, எல்லாத்தையும் உதவி செய்றாரு. सभी में मदद कर रहे हैं। ஜெபம் பண்ண உதவி செய்வாரு, प्रार्थना करने के लिए मदद வேத करते வாசிக்க हैं, உதவி செய்வாரு, पवित्र வேலை शास्त्र செய்யறதுக்கு पढ़ने के உதவி लिए, செய்வாரு, काम करने के लिए मदद करेंगे, எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய உதவியை செய்வாரு. सब कुछ सभी को हम जय प्राप्त करने के लिए ஏன்னா मदद மரணத்தை करेंगे, ஜெயித்தவர் அவர். क्योंकि वो तो मृत्यु को जीत के आए हैं। அவரை இருக்கும் போது எதுக்கும் பயப்பட தேவையில்லை. वो நம்ம हमारे पक्ष में रहने से हमें किसी बात की डर नहीं है, சொல்லுங்க, எதுக்கும் பயப்பட தேவையில்லை. किसी बात के लिए भी डरना नहीं है, எல்லாத்தையும் மாத்த முடியும் அவரால. सब कुछ वो कर सकते हैं। ஆமென். आमीन। அப்ப அவர் உதவி செய்கிறார். சொல்லுங்க, वो கர்த்தர் हमारी எனக்கு உதவி सहायता செய்வார். करते हैं, परमेश्वर சொல்லுங்க, கர்த்தர் हमारी எனக்கு உதவி सहायता செய்வார். बोलिए आप। அவருடைய உதவினால தான் நானும் பழிச்சுக்கிறேங்க. उनकी सहायता से ही मैं भी जी पा रहा हूँ। ஹலோ, आमीन। அவர் எனக்கு உதவி செய்யறதா தான் நான் वो பொழைச்சுக்கிறேன். सहायता कर रहे हैं इसलिए मैं जी पा रहा हूँ, இல்லைன்னா நான் பொழைக்க முடியுமா பாருங்க. नहीं तो मैं नहीं जी सकता। ஆகவே அருமையானவர்கள் நல்லா கவனிங்க. इसलिए आप சரி, लोग भी அடுத்தது सुनिए। பாருங்க, 1 பேதுரு 3:18. एक வேற மரணத்தை மட்டும் மரணத்தை ஜெயிச்சிட்டாங்க அவரு. सिर्फ मृत्यु को ही नहीं जीता இப்ப है, மரணத்தை ஜெயித்தவங்க நம்ம கூட இருக்காரு. मृत्यु को जीत पाए और हमारे साथ हैं वो। நான் பயப்பட தேவையில்ல. हमें डरने சொல்லுங்க, பயப்பட தேவையில்ல. हमें डरना नहीं है, சொல்லுங்க, பயப்படாதீங்க. சொல்லுங்க, हमें डरना नहीं है। 1 பேதுரு एक पत्रस निकालेंगे। 3:18. நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். வாசிங்க. அந்த ஆவியிலே
அவர் போய் ஆ காவலில் உள்ள ஆவிகளுக்கு ஆ பிரசங்கித்தார். போதும் வாசிங்க. 18 पढ़ेंगे। इसलिए कि मसीह ने भी अर्थात अधर्मियों के लिए धर्मी ने पापों के कारण एक बार दुख उठाया ताकि हमें परमेश्वर के पास पहुंचाए। वह शरीर के भाव से तो मारा गया पर आत्मा के भाव से जिलाया गया। आमीन। பாருங்க இங்க சொல்றாரு, यहाँ पर बता रहे हैं ஏனெனில் கிறிஸ்து நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு. हमें परमेश्वर के साथ मेल करना है। எதுக்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தாரு? इसलिए यीशु मसीह यहाँ पर पृथ्वी पर தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு. हमें परमेश्वर के साथ लेके जाना है। தேவனிடத்தில் யாரும் போய் சேர்க்க முடியாதுங்க. कोई उनके साथ जाके मिला नहीं सकता நம்ம है। பிரதமர் மந்திரி போய் சேர்க்க முடியாது, या मुख्यमंत्री जाके हमको लेके नहीं जा सकते। டொனால்ட் ட்ரம்ப் போய் சேர்க்க முடியாது. डोनाल्ड ट्रम्प भी लेके जाके हमको वहाँ पर लेके नहीं जा सकते। அவங்களாம் பாவிகள், நாங்களாம் सब लोग तो पापी हैं। பாவத்தை ஜெயிக்காதவங்க, वो तो पाप से जीत नहीं पाए, மரணத்தை ஜெயிக்காதவங்க. वो मृत्यु को जीत नहीं पाए। இங்க இன்னொன்னு சொல்லுது, மரணத்தை மற்ற பாதாளத்திலிருந்து வெளியே வந்துக்கிறாரு. वो अधलोक से भी ऊपर उठे हैं। हमारे பாதாளத்துக்கு உள்ள போய் अधलोक के अंदर जाके பாதாளத்தில் இருக்கிற ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிறாரு. वो अधलोक में जाकर भी प्रचार करके आए यीशु मसीह। பாதாளத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, अधलोक को सोच के பார்க்க முடியாது. ஆனா ஒரு சில சினிமால காமிப்பான், वो सिनेमा में तो दिखाते हैं அப்படி अधलोक को। பேய்கள் வந்து वहाँ पर शैतान लोग रहते हैं। அப்படி புடி பாதாளம்னா சும்மா ஒரு குழியில விழுந்தா எழுந்திருக்க முடியாது. நம்ம अधलोक में तो भूत प्रेत रहते हैं। பாதாளம், वो तो परमेश्वर तो लेकिन यीशु பாதாளத்துல போய் ஜெயிச்சிட்டு வந்தவர் தான் நம்ம ஆண்டவர். अधलोक में भी जीत पाए हैं वो। அப்ப எவ்வளவு பெரிய ஆழத்துல நீங்க இருந்தாலும் உங்களை கத்த தூக்குவார். आप कितने ஹலோ, गड्ढे में रहने எவ்வளவு அகல பாதாளத்துல இருக்கிறேன் சார், நான் ரொம்ப ஆழமாக்குறேன். बोलते हैं ना मैं बहुत ही नीचे हूँ நான் करके। சொன்ன பாதாளத்திலிருந்து வெளியே வந்தவர் நம்ம கூட இருக்கிறார். अधलोक से ऊपर आने वाले हमारे साथ हैं। சார் இதெல்லாம் வந்து வேற எங்கேயும் நீங்க இது பண்ண முடியாது சார். எது நீங்க உங்க புஸ்தகத்திலயோ எதுலயெல்லாம் இதெல்லாம் சொல்லி தர और மாட்டாங்க. किताबों में आप ये सब नहीं पढ़ सकते हैं। பாதாளத்தை ஜெயிக்கிறது அவதான் இயேசு சொன்னாரு. अधलोक को जीत पाए हैं कौन? பாதாளத்தி வாசல்கள் சபையை மேற்கொள்ளாது. பாதாளத்தி வாசல்கள் अधलोक तो हाँ कलिशे के सामने तो कुछ भी नहीं है। சபையை மேற்கொள்ளாது. वो कलिशे के सामने भी சபைனா नहीं நீங்க आ सकता தான். है। कलिशा तो हम ही हैं। பிசாசு பாதாளம் உங்களை ஜெயிக்க முடியாதாம். भूत प्रेत तो हमसे हमारे सामना भी नहीं कर सकता है। இப்போ எவ்வளவு ஒரு தைரியமா இருக்கணும் நம்ம. कितना धैर्य से हम रहना है। மரணம் ஜெயிக்க முடியாது, वो मृत्यु भी जीत नहीं पाएगा, பாதாளம் நம்மளை ஜெயிக்க முடியாது. अधलोक भी जीत नहीं पाएगा हमसे। எப்பேற்பட்ட ஒரு மனுஷனா உங்களை என்ன கடவுள் படைச்சுக்கிறார். हमें तो कितना बड़ा आदमी बनाया है परमेश्वर ने। ஆனா நம்ம என்ன பண்ண நம்ம लेकिन யோசிக்கிறோம், हम कैसे रहते हैं? நமக்கு வந்து ஞானஸ்நானம் எடுத்தா சொல்லணும் சார், बपतिस्मा ले लिया ஞானஸ்நானம் है। எடுத்தா சார், बपतिस्मा ले लिया है, சர்ச்சுக்கு போறேன் சார், कलिशे में जा रहा हूँ। சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். आप सत्य को जाने तो वो सत्य आपको छुटकारा அதான் நான் देगा। சொல்றேன், போன வாரம் சொன்னதை கேட்டா யோசிக்கிறீங்க. पिछले हफ्ते मैंने क्या बोला था पूछने से आप सोच रहे हो, ஆனா சினிமா கதை கேட்டா लेकिन सिनेमा का कहानी पूछने से டகால் தெரியும். फटाक से बोलेंगे। போன வாரம் விஜய் என்ன பேசினார்னா எல்லாம் தெரியும். விஜயா பரந்தூர் கிராமத்துல பேசினாரு, विजय क्या बात करके पूछने से आप बोलेंगे। அமிதாப் பச்சன் என்ன பேசினா இவங்க இந்திக்காரெல்லாம் சொல்லுவாங்க. अमिताभ बच्चन क्या बात करे बोलने से ये लोग बोलेंगे। தப்புன்னு என்ன படம் டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க. क्या फिल्म में बोलने से फटाक से उत्तर देंगे। துப்பாக்கி இப்படி சுட்டானா இப்படி சுட்டானா தெரியும். पिस्तौल से ऐसा मारा या वैसा मारा करके बोलेंगे। நான் என்ன சொல்ல வரேன், நான் குறை मैं சொல்றேன். क्या बोल रहा हूँ, दोष नहीं बोल रहा हूँ मैं। அதெல்லாம் மறந்துருங்க. वो सब आप भूल जाइए। அது ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு பிரயோஜனம் वो கிடையாது. याद रखने से कोई आपको प्रयोजन नहीं है। சல்லி காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. वो तो किसी पैसे के लिए वो लायक नहीं है। वो உங்க எனர்ஜி தான் வேஸ்ட். आपका एनर्जी वेस्ट होता है। நீங்க பார்க்க நேரம் வேஸ்ட், आप जब फिल्म को देखेंगे तो आपका टाइम भी वेस्ट உள்ள होता है, வேஸ்ட், आपका हृदय भी वेस्ट மனசு होता है, வேஸ்ட், आपका मन भी खराब होता है, எல்லாம் கரப்படும். सब में आप खराबी होता है। அதனால இந்த வசனம் உள்ள போய் வேலை செய்ய முடியல உங்க வாழ்க்கையில. इसलिए वचन आपके अंदर जाके काम नहीं कर पाएगा। ஏன்னா இந்த காவா தண்ணியில போய் இந்த நல்ல தண்ணி போச்சுன்னா என்ன ஆகும்? जैसे एक नाले में जाके अच्छा पानी जब नाले में मिल जाता है कैसा होता है, அதுவும் காவா தண்ணி மாதிரி ஆயிடும். वो भी एकदम नाली का पानी जैसा हो जाता है। ஆகவே வெளியே இருக்கிற காரியம் எல்லாம் என்ன தெரியுமா? इसलिए जो संसारिक काम जो கரப்ஷன். है वो तो करप्शन है। அத வந்து நம்ம இந்த வேத வசனத்தை கேட்க जब वे पवित्र शास्त्र का वचन जब सुनते நான் சொன்னேன் அதெல்லாம் சரியா போயிடும். वो सब ठीक हो जाएगा। ஆனா என்ன பண்ண, இதை ஞாபகம் வச்சுங்க, लेकिन वचन को आप याद रखना இதை है, விசுவாசிங்க, इस पर विश्वास करना है, இதை சொல்லினே இருங்க. इसको हमेशा बोलते रहना நான் है। மரணத்தை ஜெயித்தவன். मैं சொல்லுங்க, நான் मृत्यु को மரணத்தை भी जीत ஜெயித்தவன். पाया हूँ। இயேசு உங்களுக்காக ஜெயிச்சிருக்கிறாரு. यीशु मसीह हमारे लिए நான் जीते மரணத்தை हैं। ஜெயித்தவன், मैं मृत्यु को जीत, பாதாளத்தை ஜெயித்தவன். मैं अधलोक को जीत पाया हूँ। இது பாருங்க, இது சொன்ன
ஒருத்தன் அவன் அதிர்வான் அவன். वो शैतान है, वो तो डगमगाएगा. நான் சொல்ல விசுவாசியை பார்த்தா அவன் ஓடுறான். वो विश्वासी को देखे तो वो तो भागेगा. ஆனா விசுவாசிகளுக்கு இன்னைக்கு என்ன பண்றல இது தெரியல பாருங்க. लेकिन विश्वासी लोगों को मालूम नहीं होता है ये. பாருங்க பிரச்சனை எங்க இப்படி வருது? ये परेशानी कहां से आता है? எல்லா பிசாசுனால தான். सब सारे परेशानी शैतान की அந்த वजह से. பாவி தான் இப்படி பண்றான் எல்லாத்தையும். वही ऐसा करता है. பாவி தான் நம்முடைய வாழ்க்கையை கெடுக்குறான். वो शैतान पापी அந்த ही பாவ हमारे जीवन को பாவி பிசாசு தான் நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து वो நாசமாக்குறான். शैतान ही हमारे जीवन को खराब करता है. ஆனா நம்ம ஒரு ஆதாம் தான் கேட்டானுங்க. एक आदम तो वो तो खराब हो गया. இன்னொரு ஆதாம் நம்மள சரி பண்ணாரு. दूसरा आदम आके हमें ठीक करने के लिए आए हैं. அந்த ஆதாம் தான் இயேசு. वो दूसरा आदम ही यीशु मसीह है. இயேசு உள்ள இருக்கிறாரு. यीशु मसीह हमारे अंदर हैं. மரணத்தை ஜெயித்த சொல்லுங்க, மரணத்தை वो तो ஜெயித்தவர் मृत्यु को भी जीते हैं. இயேசு அங்க கூட இருக்கிறாரு. यीशु मसीह हमारे साथ என்ன है. மரணம் எதுவும் பண்ண முடியாது. मृत्यु मुझे कुछ नहीं कर सकता. சொல்லுங்க, பாதாளம் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. लोग मुझे कुछ नहीं कर पाए. சார் இதெல்லாம் சொன்னீங்கனாலே பெரிய விடுதலை வந்துடும் சார் உங்களுக்கு. ऐसे बोलने से आपको बहुत बड़ी छुटकारा मिलेगा. பயமாகுது. मुझे बहुत डर लग रहा என்ன है. தெரியும் என்னவோ தெரியல. क्या होगा मालूम है नहीं. அவன் நின்னு பேசினுக்கறான். ऐसा बोलने से அவன் சொல்றத நீங்க சொல்லுங்கறீங்க. பயமாகுது, என்னாவது தெரியல, मुझे डर हो रहा है, ரொம்ப கஷ்டமாகுது, बहुत कष्ट है, குடும்பம் ரொம்ப பிரச்சனை சார், परिवार में बहुत परेशानी है, ஒரே சண்டையில, बहुत झगड़ा है, ஒண்ணு நிம்மதியே இல்லை வாழ்க்கையில, शांति नहीं है मुझ में. அவன் ஓதுறதெல்லாம் நம்ம ஓதினுக்கறோம் வாயில. शैतान जो आपसे बोलता है वो आप बोलते रहते हो. அவன் ஓதினுக்கறான். वो आपके पास இந்த खड़े போடுவாங்க होकर அந்த बोलते அந்த रहता है. போக போடுவாங்க கடையில பாத்தீங்களா? கடையில பாத்துக்கிறீங்களா? जैसे சொல்லுங்க. दुकान में धुआं डालते हैं ना, கடையில அந்த ஒரு மாதிரி இது நெருப்பு போட்டு பாத்துக்கிறீங்களா? धूप डालते हैं ना, जैसे दुकान में. விஜய் பிரதர் பாத்துக்கிறீங்களா? கடையில दुकान में धूप डालते அவன் हैं. அப்படி கொஞ்ச நேரம் காசு போட்டுனா ஊதிட்டு போயிடுவான். वो थोड़ा पैसा डालने से वो धूप அப்படியே डाल के चले வாசனை जाते हैं. அத மாதிரி பிசாசு उसी तरह இப்படி शैतान சொல்லினே हमारे இருப்பான். पास आके ऐसे बोलते रहता है. பயத்தை மூட்டுவான். हमें வியாதி बनाता है. வியாதி எண்ணங்களை கொண்டு வருவான். हमें बीमारी की सोच लेके आता குடும்ப है, எண்ண கஷ்டங்களை கொண்டு வந்து எண்ணத்தை परेशानी சிந்தனை लेके வைப்பான். आता है. இது எதுவும் நடக்காது, எதுவும் ये நடக்காது नहीं உனக்கு. होगा तेरे लिए, नहीं हो बोलेगा. அந்தவே மைண்ட்ல இருக்குது. वही सोच हमारे दिमाग में ठहर जाता है. கர்த்தர் சொல்றார், மரணத்தை ஜெயித்தவர் நம்ம கூட இருக்கிறார். लेकिन परमेश्वर यीशु मसीह मृत्यु को जीत पाए हैं, वो हमारे साथ हैं. பாதாளத்தை ஜெயித்து நம்ம கூட अधलोक को இருக்கிறார். जीत पाए हैं, वो हमारे साथ हैं. பாருங்க, தேவனிடத்தை சேர்க்கறாராம். वो हमें परमेश्वर के साथ लेके जाते हैं. கடவுள்கிட்ட உங்களை சேர்க்கிறவருக்கு அவர். उनके साथ हमें मिलाते हैं. கர்த்தர் கடவுள்கிட்ட பிரிக்கிறவர் கிடையாது. परमेश्वर से हमें बिछड़ते नहीं हैं. பாவம் தான் பிசாசு தான் நம்ம கடவுள்கிட்ட இருந்து பிரிக்கும். पाप और शैतान ही हमें उनसे बिछाड़ता है. ஆமென். आमीन. பாருங்க, அது மாத்திரம் இல்ல, इसके अलावा அவர் பாடுபட்டு கொலை உண்டு உயிர்ப்பிக்கப்பட்டார். वो फिर से जीवित भी उठे. கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார். हमें भी जिलाएंगे. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. அப்படிதான் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம்லாம் எடுக்கிறது, அந்த வசனம்லாம் இருக்குது. उसके बाद वो बपतिस्मा लेने का वचन भी नीचे है. கடவுள் நம்மளுக்கு உடன்படிக்கை பண்ணிட்டாரு. हमारे साथ वाचा बांधे हैं. ஆகவே கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, உங்களை தேவனிடத்தை சேர்க்கிறவரா இருக்கிறாரு, परमेश्वर हमारे साथ है, हमें परमेश्वर के साथ உங்களுக்கு உதவி செய்யறவரா இருக்காரு. हमारी सहायता करते हैं. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். और एक वचन 8ஆம் पढ़ेंगे. அதிகாரம் ரோமர் 8:3. रोमिया 8 ரோமர் निकालेंगे. 8:3. மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர் உங்க கூட இருக்கிறாரு. நீங்க எதை கண்டு பயப்பட தேவையில்ல. रोमिया 8 में 3. அதை எப்படி எனில் மாம்சத்தினாலே மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த ம். செய்யக்கூடாததை செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படி பாருங்க கவனிங்க, தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். வாசிங்க. क्योंकि जो काम व्यवस्था शरीर के कारण दुर्बल होकर ना कर सकी, उसको परमेश्वर ने किया, अर्थात अपने ही पुत्र को पापमय शरीर की समानता में और पाप के बलिदान होने के लिए भेजकर शरीर में पाप पर दंड की आज्ञा दी. आमीन. பாருங்க, முதல்ல மரணத்தை ஜெயிச்சதை பார்த்தோம். पहले तो मृत्यु पर जीत पाए, वो हमने देखा था. ரெண்டாவது பாதாளத்தை ஜெயிச்சதை பார்த்தோம். दूसरा अधलोक को जीते वो देखे हम. இங்க பாவத்தை ஜெயிக்கிறத यहाँ பார்க்கிறோம், पर पाप को जीत, பாவத்தை அழிக்கிறத பார்க்கிறோம். पाप को नाश करने का देख रहे हैं. 8:3 வாசிக்க திருப்பி நான் வாசிக்கிறேன் பாருங்க. फिर से அந்தபடி पढ़ेंगे. மாம்சத்தில் பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணத்தை செய்யக்கூடாத தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும்படியாகவும் அனுப்பினார். क्योंकि जो काम व्यवस्था शरीर के कारण दुर्बल होकर ना कर सकी, उसको परमेश्वर ने किया, अर्थात अपने ही पुत्र को पापमय शरीर की समानता में और पाप के बलिदान होने के लिए बेचकर
शरीर में पाप पर दंड की आज्ञा दी। आमीन। பாருங்க, மாம்சத்தில் பாவத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்த்தார். यह शरीर के जो भी पाप है उनको उससे हमें छुड़ाए। அங்க மரணத்தை ஜெயித்தாரு, वहाँ पर तो मृत्यु को जीते, தெரியுங்க, இங்க பாதாளத்தை ஜெயித்தாரு, फिर अधलोक को जीते, இங்க பாவத்தை நாசமாக்கினார், ஒன்றுமில்ல ஆக்கிட்டார். पाप का नाश किए। இன்னைக்கு இதாங்க பெரிய பிரச்சனை இன்னைக்கு यही உலகத்துல. बहुत बड़ी परेशानी है பாவம் आजकल। பிரச்சனை. ये पाप की परेशानी। வேற உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டா அது வேற ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. பாவ பிரச்சனை, सिर्फ पाप की परेशानी है अभी। மரணத்தினுடைய பிரச்சனை, मृत्यु का परेशानी, பாதாளம், अधलोक का परेशानी, இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை நாசமாகுது. यही हमारे जीवन को नाश करता है। வேற ஏதோ நம்ம சொல்றோம் இந்த கஷ்டம் அந்த கஷ்டம், எந்த கஷ்டமா இந்த எல்லா கஷ்டத்துக்கும் இதுதான் காரணம். सारे क्लेशों का यही कारण है। ஆனா அந்த இதெல்லாம் ஆண்டவர் க்ளோஸ் பண்ணிட்டார். लेकिन परमेश्वर ये सबको हमको बंद कर दिए। இதை தான் நான் அறிஞ்சு கொள்ளணும். यही हम समझना है। என் மேல பாவம் எனக்கு அதிகாரம், எனக்கு பாவம் அதிகாரி கிடையாது. मेरे ऊपर तो पाप का अधिकार नहीं है। பாவத்தை நான் மேற்கொள்ள முடியும், मैं पाप से उसका सामना कर सकता हूँ। பாதாளத்தை நான் ஜெயிக்க முடியும், मैं अधलोक को जीत सकता हूँ, மரணத்தை நான் ஜெயிக்க முடியும். मृत्यु को जीत सकता हूँ। எப்படி ஜெயிப்பீங்க? कैसे जीतेंगे आप? எப்படி ஜெயிப்பீங்க சொல்லுங்க. कैसे जीतेंगे? இது சொல்லப்பட்ட காரியத்தை ये जो भी वचन में बोला गया है நீங்க சொல்லணும். आप बोलना है मुंह से। மரணம் என் மேல அதிகாரம் கிடையாது, मृत्यु का अधिकार मेरे ऊपर பாவம் नहीं என் है, மேல அதிகாரம் கிடையாது, पाप का अधिकार मेरे ऊपर नहीं है, பிறகு என் மேல என்ன இல்ல, பாதாளம் என் மேல அதிகாரம் கிடையாது. अधलोक का अधिकार मेरे ऊपर नहीं है। இதை நீங்க சொல்ல ஆரம்பிக்கணும். ऐसा आप बोलना है। ஆமென். அப்ப பாருங்க, அது பாருங்க, இங்க சொல்லிட்டாரு பாவத்தை ஆக்கினிக்குள்ள தீர்த்துட்டாராம். पाप का दंड की आज्ञा दिया है। அது மட்டும் இல்ல, இன்னொரு இங்கே வந்து நியாயப்பிரமாணத்தை அவரே செஞ்சிட்டாரு. यहाँ पर वो व्यवस्था भी कर दी है। திருப்பி வாசிக்கிறேன் அதே வசனத்துல, 2 பாயிண்ட் அதிலே இருக்குது. அந்த வசனத்துல फिर से पढ़ेंगे हम। 2 பாயிண்ட் அதிலே இருக்குது. इसमें 2 पॉइंट है। அது எப்படி எனில், மாம்சத்திலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணத்தை செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு. திருப்பி வாசிங்க அதே. क्योंकि जो काम व्यवस्था शरीर के कारण दुर्बल होकर ना कर सकी उसको परमेश्वर ने किया। நியாயப்பிரமாணத்தை செய்ய முடியாது உங்களுக்கு எனக்கும். आप व्यवस्था तो नहीं कर सकते हैं। நியாயப்பிரமாணம் 10 கற்பனை. व्यवस्था में तो 10 व्यवस्था है। அதுல முதல் கற்பனை என்னது? उसमें पहला व्यवस्था क्या है? ஒரே தேவனை விசுவாசிக்கிறது, एक ही परमेश्वर की उपासना करना। இதுக்கு முன்ன நம்ம எத்தனை கடவுளை வணங்கியிருந்தோம்? इससे पहले हम कितने परमेश्वर देवताओं को मानते थे? சொல்லுங்க. நானும் எங்க ரோமன் கத்திரில் நிறைய மாதா அது இதெல்லாம் வணங்கினேன். मैं भी पहले ऐसे ही था, बहुत देवताओं को मानता था मैं। அப்படிதான் இருந்தேன். ऐसे पहले था। ஆனா இயேசு விசுவாசிச்ச உடனே जब यीशु मसीह को विश्वास करने लगा, நியாயப்பிரமாணத்தை அதான் அந்த ஒரே கடவுள் அவர் உள்ள வந்த பிறகு தான் எனக்கு வெளிச்சம் வந்தது. एक ही परमेश्वर वो जब अंदर आए तभी मुझे वो जागृति आया। அப்போ அவர் நியாயப்பிரமாணத்தை செஞ்சவர் உள்ள வந்துட்டாரு. वो जो व्यवस्था को बनाए वो खुद ही हमारे अंदर आ गए हैं। இப்போ நான் வந்து என்ன பண்ண முடியாது? अब मैं எனக்கு அவரும் கடவுள் தான் இவரும் கடவுள் தான் அவரும் தேவன் இவரும் தேவன் சொல்ல முடியாது என்னால. वो भी देवता है ये भी देवता है करके मैं सभी को नहीं बोलता हूँ मैं। உங்களால அந்த மாதிரி சொல்ல முடியுதா? क्या आप बोल सकते हैं? சொல்லுங்க, அந்த மாதிரி சொல்ல முடியுதா? ஒரே வேற யாருன்னா கடவுள் இருக்கிறாங்களா இங்கே உலகத்துல? और कोई देवता है करके आप बोल सकते हैं? இல்ல ஒரு மாதிரி திக்குன்னு இருக்குதா? இல்லைனா இதுல திக்குன்னு இருக்குதுன்னா அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் கிளியர் ஆகலன்னு அர்த்தம். நீங்க आप और अगर आप ऐसा सोचते हैं तो और आप अभी समझ नहीं पाए हैं। இந்த வானத்துக்கு பூமிக்கும் ஒரே கடவுள், அவர் பேர் இயேசு. आकाश और पृथ्वी के लिए एक ही परमेश्वर है, वो ही यीशु मसीह। இந்த உலகத்துல 1000 கடவுளா வணங்கிடலாம் மக்கள். यहाँ पर संसार में तो हजारों देवताओं को मानते हैं, ஆனா தேவன் ஒருவர் தான், लेकिन परमेश्वर एक ही है, ரட்சகர் ஒருவர் தான், रक्षक एक ही है, ஆவியான ஒருவர் தான், पवित्र आत्मा एक ही है। இததான் இயேசு உள்ள வந்த பிறகு தான் நமக்கு அந்த உறுதி வருது. यीशु मसीह जब हमारे हृदय में आए तब हमको ये विचार ஆனா சில आया। பேர் கிறிஸ்தவ மக்கள் ரட்சிக்கப்பட்டு கூட लेकिन कोई அவங்க சாமி பழகுறது, मसीही उद्धार पाने के बाद भी वो बोलते हैं कि ये उनका देवता है। அப்போனா சரியா சத்தியம் புரியலன்னு அர்த்தம். इसका मतलब उनको ठीक से वो समझ नहीं पाए पवित्र शास्त्र को। ஏன் இப்படி சொல்றேன்னு தெரிஞ்சுக்க. क्यों ऐसा बोल रहा हूँ? நீங்க வந்து வளர்ந்து நிக்கிறீங்க. आप तो अभी बढ़ रहे हैं, இந்த மைண்ட் செட்லாம் மாறணும். आपका विचार आप बदलना है। இந்த மைண்ட் செட்லாம் மாறாத வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், அவன்லாம் நல்லா இருக்கிறான் இதெல்லாம் வணங்குறவன் நம்ம நல்லா இல்லையே அப்படின்ற எண்ணம். अगर आपका विचार नहीं बदलने से आप क्या सोचेंगे? वो संसार लोग देवताओं को मानते हैं, वो लोग अच्छे हैं। நீங்க இப்போ யோசிப்பீங்க, आप सोचेंगे நம்ம எண்ணத்துல இருக்கணும் சொல்றாரு பாஸ்டர். हमारे मन में हेलो? जो भी आ रहा है वो सब कैसे पास्टर எத்தனை பேர் அந்த மாதிரி बोलेंगे? आप எண்றீங்க? सोचेंगे என்ன வரலன்னு சொன்னிட்டா ऐसा सोच नहीं आ रहा है करके आप बोलने நீங்க से ரொம்ப தூய
பரிசுத்தர் நீங்க. आप तो बहुत पवित्र हैं फिर। மனுஷனுக்கு வருது அந்த எண்ணம், ऐसा विचार तो हमारे मन में आता ही है, रहता அவனா है। நல்லா இருக்கிறான்னு. तो संसार लोग भी अच्छे हैं, ஹோட்டல்ல வந்து சாப்பிடுறாங்க, अच्छा होटल में आके खाना खाते हैं, நான் நீங்களும் போய் எதிர்ப்பு உட்காந்து சாப்பிடுவீங்க. आप भी उनके सामने बैठ के खाना खाएंगे। அவங்க நல்ல செயினுக்கு மோதிராங்க அதெல்லாம் அப்படி டைட்டாக சூப்பராக போகும்போது நம்மளும் போய் அங்கே உட்காந்து சாப்பிடுவோம். वो अच्छा बड़ा बड़ा चेन पहन के अंगूठी पहन के आके होटल में आके खाना के लिए आता है। மந்தா பார்க்குறாயா, कितना अच्छा शान से आया है करके आप நம்ம देखेंगे। நம்ம இயேசு வணங்குறோம், हम यीशु मसीह को मानते हैं, हम कैसे हैं करके आप देखेंगे। वो कितना ठाठ से आया है करके आप நம்ம देखते ஆண்டவரோட அவங்க ஆண்டு நல்ல ஒரு பொழுது हैं। हमारे परमेश्वर से उसका देवता बहुत अच्छे हैं करके आप सोचेंगे। தோணும் தோணும் आपको लगेगा தோணும். ऐसा लगेगा आपको। பேய் சொல்லுவான் அந்த மாதிரி எண்ணத்துக்கு கூட வரும், शैतान ऐसा विचार आपके अंदर लेके आएगा, போடா சாத்தானே வெளியே அப்படின்னு சொல்லுங்க. आप उसको भगाना है, उस शैतान को चले जा करके சொல்லுவான். वो आपसे ऐसा बात करने से आप उसको भगाना है। இயேசு கிட்ட வந்து சொன்னாங்க, जैसे यीशु मसीह के पास आके वो बोला था, இயேசு 40 நாள் உபவாசம் பண்றாரு, यीशु मसीह 40 दिन उपवास किए, வந்து சொல்றான், उनके पास आके शैतान बोला, பசி எடுக்குதா? क्या तुझे भूख लगी है? அவர் கேட்கவே இல்லை, இவன் கேட்கறான் பசி எடுக்குதான்னு. वो तो नहीं बोले, लेकिन खुद आके बोल रहा है भूख लगी है क्या? கேட்டு உடனே என்ன சொல்றான், நீ தான் பெரிய ஆள் தேவகுமார் நச்சே, தேவகுமார் நச்சே, परमेश्वर का पुत्र இந்த है, கல்லெல்லாம் சாப்பிட ये पत्थरों को तू அப்பம் खा ஆக்கி. सकता है, पत्थरों को रोटी बना के खा ले करके என்ன बोला। தெரியுமா சொன்னாரு, இவர் பசி எடுக்குது, இவனுக்கு ரொம்ப அந்த ஆதாம் கிட்ட வர மாதிரி வரான். वो आदम के पास जैसे गया था वैसे इनके पास आया था। அப்படிதான் பிசாசு என்ன பண்ணுவோம், நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம், காணிக்கை கொடுக்கலாம், आप उधार पाए हैं, बपतिस्मा ले लिए, दान भी देते हैं, தசமபாகம் கொடுக்கலாம், दशमांश भी देते हैं, ஆனா உள்ள நைஸா लेकिन பூர்வம், अंदर आपके अंदर आएगा, वो धीरे से அது आएगा, இடி பூரம் அப்படி, ऐसे அதான் धीरे धीरे आपके अंदर आएगा वो சின்ன சந்தில கூட பூந்துரும் छोटा सा जगह मिलने से भी आपके अंदर आएगा, वो பிசாசு. शैतान आएगा, ஆகதான் அந்த அதுதான் வந்து அது இப்படி 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 போகும் பாரு, वो ऐसे ऐसे अंदर आएगा, மண்டையில உள்ள வருவான், आपके विचार में आके बैठेगा, वो கண்ணு மூலமா பேசுவான். அது वो பாரு आंखों से बात करेगा। அவங்கள நல்லா இருக்கிறாங்க, वो लोग तो अच्छे हैं, அவங்க வீடெல்லாம் பாரு எவ்வளவு பெருசா वो இருக்கு, लोग इतने अच्छे ठाट बाट से हैं, அவங்க வச்சுக்கிறாங்க காரு, वो तो कार रखे हैं, हम ऐसे ही हैं करके आप सोचेंगे। ஆண்டவர் அழகா பேசுறாருல. परमेश्वर बहुत अच्छा बात कर रहे हैं हमसे। நான் சொல்றேன், கர்த்தர் இப்போ பேசுறாரு, நீ நினைக்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். आप जो भी आप स्मरण करते हैं वो सब परमेश्वर को मालूम है। நான் சொல்றேன், मैं बोल रहा हूँ அதெல்லாம் கொஞ்ச நாள்ல ஒண்ணே இல்லாத போகும். वो सब बाहर जो चीजें हैं वो सिर्फ थोड़े दिन के हैं। 60 அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, பூமி எல்லாம் இருளில மூடப்படும், पूरे पृथ्वी अंधकार छा जाएगा करके हमने 60वां अध्याय में देखा था, கர்த்தர் உண்மையில உதிப்பார். लेकिन परमेश्वर हमारे ऊपर उदय होंगे। ஆகவே இது இயேசு கிட்ட வந்து சொன்னா பாருங்க, அப்படிதான் यीशु मसीह के पास भी शैतान आके बोला, அவர் அப்பா மனுஷன் அப்பத்தில் மாத்திரமல்ல தேவ வாயில் வருகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். मनुष्य सिर्फ रोटी से नहीं एक एक वचन से भी वो बचेगा। சொன்னாரு, वो बोले, டேய் முட்டாளே, हे बुद्धू, அப்படி சொன்னார் அவங்ககிட்ட. शैतान से बोले, हे बुद्धू, ரொட்டி வந்து रोटी அழிவு போயிடண்டா, रोटी तो நாத்தடி नाश हो जाएगा, வசனம் என்னைக்குமே நாத்தடிக்காது, என்னைக்கு அழியாது. तो कभी नाश नहीं होगा। आमीन। ஏன்னா வசனத்துல தான் எல்லாம் வந்தது, वचन के द्वारा ही सब कुछ आया है। திருப்பி வந்தான் புயல்ல फिर से आया शैतान उनके पास, வந்து மேல இருந்து तो ऊपर से உப்பர் மலைக்கு, அதான் மேல எடுத்துன்னு போயிட்டான் மலைக்கு, ऊपर से சொன்னா चट्टान के ऊपर இங்கிருந்து குதியேன், उधर से कूदो करके बोला। வசனத்தை சொல்றத உடனே வசனம் சொல்றான் அவன், फिर वो वचन बोला, உன்னை தூதரெல்லாம் காப்பான்னு சொல்லிட்டு 91 சங்கீதம் சொல்லிக்குதே அப்படின்றான். स्वर्गदूत सब आके तुझे उठाएंगे करके 91 भजन संगीता में बोला है करके बोला। वो அப்படி சொல்லும் போது என்ன பண்ணோம், நம்ம என்ன பண்ணுவோம், சரி வசனம் சொல்லிக்குது தொப்புக்குன்னு குச்சிடுறது. लेकिन हम क्या सोचेंगे, वचन में बोला है करके हम नीचे कूद जाएंगे। அவர் சொன்னாரு, लेकिन यीशु मसीह बोले, கடவுளுடைய வார்த்தையை சோதிக்காத, तुम परमेश्वर के वचन की परीक्षा मत करना। அது என்ன எதுக்காக சொல்லிக்குது, वो किस लिए बोला है, நீ தவறு கிவறி விழுந்தினா உன்னை காப்பாத்துவார், तू अगर डगमगा के नीचे गिरने से तुझे बचाएंगे, ஆனா நீ வேணும்ட்டு விழுந்தினா तू परीक्षा लेने के लिए नीचे गिरने से நீ காலி. तू तो एकदम नाश हो जाएगा। அது மாதிரி தான் उसी तरह தவறு கிவறி பாவத்துல விழுந்தா தூக்குவாரு, अगर डगमगा कर अगर आप पाप में गिर गए तो आपको उठाएंगे, தெரிஞ்சிங்கன்னா குச்சினா अगर जानबूझकर गिरने से சொல்ல மாட்டேன். फिर आपको कुछ नहीं करेंगे। அது அந்த மாதிரி ஒரு சீன், அது நிறைய இருக்குது அது மாதிரி. ऐसे बहुत बातें हैं। திருப்பி சொல்றான், फिर से बोल रहा है शैतान, மேலே திருப்பி உலகத்தை காமிக்கிறான், फिर संसार की ओर दिखाता है वो,
பாரு உலகத்தெல்லாம் பாரு, ये संसार की ओर देखो करके यीशु எல்லாம் मसीह से என்கிட்ட बोला। இருக்குது. ये सब मेरे पास है बोल रहा ஒரு நிமிஷம் நீ என்ன கும்பிட்டுக்கோ. है। एक क्षण के लिए तू मेरी उपासना कर, என்ன கும்பிட்டுட்டினா मेरी दंडवत कर, எல்லாம் உனக்கு தரேன். सारा संसार मैं तुझे दे दूंगा करके बोला। அப்படிதான் நமக்கு பேசுவான். எப்படி उसी பேசுவான்? तरह हमसे भी बात करेगा। எவ்வளோ பா, அவங்க பாரு எவ்வளோ பெரிய வீடு वो கட்டுங்கிறாங்க, இவங்க कितना बड़ा பாரு घर बनाया அவங்க பாரு எப்படி है, ये कितना अच्छा है करके हम देखते हैं। இல்லை காமிப்பான். ऐसे हमसे आके दिखाता है वो। ஏசு சொன்னாரு, यीशु मसीह बोले அப்பால பட சாத்தானேனார். तो चले जाए यहाँ से करके उसको भगाए। இந்த மாதிரி என்ன வரும்போது நீங்க என்ன பண்ணும், அப்பால போல சாத்தான் சொல்லுங்க ऐसा பாருங்க, विचार அப்பால आपके போல अंदर சாத்தானே. आने से வாய் आपने திறந்து उसको அப்பால भगाना போ, है। तू चले जा, வாய் திறந்து அப்பால போ तू चले जा, சாத்தானே. अपाले पो, चले जा बोलना है आप शैतान को। அந்த திருட்டு Amen. பையன் டெய்லி நம்மள என்ன பண்ணுவான், वो चोर आके हमेशा இம்சை பண்ணினே இருப்பான். हमेशा आके हमेशा आके हमको कुछ ना कुछ बोलते रहता है। அவன் இம்சை அரசன், அவன் वो பிரச்சனை கொடுக்குற அரசன் அவன். परेशान करते रहता है हमें। இருக்கீங்களா இல்லையா? आमेन। இதெல்லாம் வந்து டெய்லி உங்க வாழ்க்கையில் வந்துதான் இருக்கும். रोज हमेशा आपके जीवन में भी ऐसे होता है। ஆனா வேதம் சொல்லுது, लेकिन पवित्र शास्त्र में बोला है அவன் வந்து வெள்ளம் போல வந்தா वो अगर बाढ़ के जैसे आने से भी ஆவியானவர் உங்களுக்கு கொடி பிடிப்பார். पवित्र சொல்லுங்க, ஆவியானவர் கொடி परमेश्वर பிடிப்பார். आपकी सहायता करेंगे। ஆவியானவர் உங்களை திடப்படுத்துவார், पवित्र आत्मा धैर्य हमारे अंदर पड़ता से है। काम करेंगे, हमें இதை மேற்கொள்ள हमें கிருபை धैर्य செய்வார். करेंगे। इसके सामना करने के लिए हमें நீங்க என்ன धैर्य சொல்லணும், करेंगे। आप क्या बोलना है? கேட்ட சத்தியத்தை சொல்லணும். ये जो वचन सुनते हैं उसको बोलना है। இயேசு எனக்கா நியாயப்பிரமாணத்தை ஜெயிச்சிட்டார். यीशु मसीह हमारे लिए व्यवस्था में जीते। நான் நியாயப்பிரமாணத்துக்குள்ள, கடவுள் எனக்குள்ள இருந்து நியாயப்பிரமாணத்துல நான் செய்வேன். परमेश्वर हमारे अंदर रहकर हम मुझसे व्यवस्थाओं को करवाएंगे। நான் ஒரே கடவுளை தான் விசுவாசிக்கிறேன், मैं இயேசு एक ही அவர் பேர். परमेश्वर पर विश्वास करता हूँ। சொல்லுங்க, ஒரே கடவுள். मैं एक ही परमेश्वर यीशु। पर विश्वास करता हूँ। यीशु। எனக்கு இயேசு மாத்திரம் தான் கடவுள். मुझे यीशु मसीह வாய் சொல்லுங்க, परमेश्वर है। புக் அதான் मुंह இயேசு खोल के மாத்திரம் தான் ஒரு கடவுள் எனக்கு. यीशु मसीह मेरे लिए परमेश्वर है। ஆமென். आमेन। அருமையானவர்களே, आमेन। இதை டெய்லி சொல்லணும் आप நீங்க. रोज बोलना है ये। இயேசுவே என் ஆண்டவர். यीशु சொல்லுங்க, मसीह हमारे இயேசுவே என் परमेश्वर ஆண்டவர், है। यीशु मसीह हमारे இயேசுவே परमेश्वर है। ரட்சகர், यीशु मसीह இயேசுவே हमारे रक्षक மீட்பர், है। यीशु இயேசுவே मसीह हमारे ராஜா, छुटकारा देने वाला है। वही இயேசு हमारे தான் என் राजा। ஆண்டவர். यीशु मसीह हमारे परमेश्वर। ஹalleluya. आमेन। இதை ஏந்துச்சு உச்சரிச்சு சொல்லுங்க இதை டெய்லி. आप इसको उठते ही बोलना है रोज। உங்க வீட்ல உங்க மனசுலலாம் வரவே மாட்டான். वो शैतान आपके सोच में, आपके घर में भी नहीं आएगा। ஆமென். आमेन। அதனால தான் வேதம் சொல்லுது பாருங்க, इसलिए पवित्र शास्त्र में बोला गया है வீடு எப்படி கட்டப்படுமா, घर कैसा बनता है। எடுத்துங்க கடைசியான பார்ப்போம். நீதிமொழிகள் नीति 24, वचन निकालेंगे। நீதிமொழி 24. வீடு எப்படி नीति கட்டப்படும், वचन 24 निकालेंगे। வீடு எப்படி கட்டப்படும். घर कैसा बनता है। வீடுனா வெறும் வீடுனா வாழ்க்கை घर எல்லாமே. मतलब हमारी जिंदगी। வீடு எப்படி கட்டப்படுமா, कैसा बनता है। 3ஆம் வசனம் வாசிக்க, 24:3. 24 में तीसरा वचन पढ़ेंगे। வீடு ஞானத்தினால கட்டப்பட்டு விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும். घर बुद्धि से बनता है और समझ के द्वारा स्थिर होता है। 4 அறிவினால் அறைகளும் அருமையும் இனிமையான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். 4 ज्ञान के द्वारा कटोरियां सब प्रकार के बहुमूल्य और मनोहर वस्तुओं से भर जाती हैं। 5 ஞானமுள்ளவன் பலன் உள்ளவன் அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். वीर पुरुष बलवान होता है परंतु ज्ञानी व्यक्ति बलवान पुरुष से बेहतर है। 6 நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர்களால் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். इसलिए जब तू युद्ध करे तो तब युक्ति के साथ करना, विजय बहुत से मंत्रियों से द्वारा प्राप्त होती है। பாருங்க, வீடு घर ஞானத்துல கட்டப்படும். சொல்லுங்க, வீடு ज्ञान से बनता சொல்லுங்க, है। வீடு ஞானத்துல கட்டப்படும். घर बुद्धि से बनता है। ஞானம்னா என்ன, बुद्धि, ஞானம்னா என்ன, बुद्धि का मतलब புத்தியா இதுல வருது. ये लो बुद्धि। ஞானம்னா என்ன, बुद्धि का मतलब தேவனுடைய உறவுங்க. उनके साथ रिश्ता। ஹலோ, தேவனுடைய உறவுனால தான் வீடு परमेश्वर கட்டப்படும். के साथ जो रिश्ता बनता है तभी घर बनता வீடு है। ஞானத்தினால கட்டப்படும், தேவனுடைய உறவுனால வீடு கட்டப்படும். उनके रिश्ते से बनता है। விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும். ज्ञान के द्वारा हमको விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம், इसका मतलब தேவனுடைய உறவு இருந்துச்சுன்னா முன்கூட்டியே சில காரியம் உங்களுக்கு தெரியும். उनके साथ हम रिश्ता रहने से पहले से हमको मालूम होता है क्या होगा। விவேகம் என்பது வரப்போகிறதுக்கு முன்னாலே உங்களுக்கு எல்லாம் சில காரியம் தெரியும். हम ज्ञान से हम मालूम हो सकता है। வருங்காலத்தை நீங்க இப்படிதான் இருப்பேன்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. भविष्य में हम ऐसा रहेंगे करके हमको पहले से मालूम हो जाएगा। வீடு ஞானத்துல கட்டப்படும், தேவ உறவு அது. घर बुद्धि से बनता है, விவேகத்தால் நிலைநிறுத்தப்படும். फिर ज्ञान से हम उसके मनोहर वस्तुओं से भर जाते அப்படின்னா हैं। அந்த ஒரு தேவ உறவு இருக்கிறோம், முன்கூட்டி எனக்கு என்ன நடக்கும்ன்றதை யோசிச்சு வச்சுப்போம். जो परमेश्वर के साथ रिश्ता रखता है पहले से उसको मालूम हो जाता है भविष्य में उसको நான் இப்படி क्या இருக்க होने போறேன், நான் वाला இப்படி है। இருப்பேன். मैं ऐसा रहूंगा।
என் வாழ்க்கை இப்படி இருக்க போகுது मेरा जीवन ऐसा रहेगा, அப்படின்னு அவனுக்குள்ள ऐसे उसके அந்த अंदर நம்பிக்கை விசுவாசம் ऐसा வந்துடும். भरोसा आ जाएगा। பிறகு 4 அறிவினால் அறைகளும் அருமையான இனிமையான சகல பொருட்களும் நிறைந்திருக்கும். ज्ञान के द्वारा कटोरियां सब प्रकार की बहुमूल्य और मनोहर वस्तुओं से भर जाएगी। பாருங்க, கடவுளுடைய அறிவு, परमेश्वर का ज्ञान, வேத அறிவு, पवित्र शास्त्र का ज्ञान, அறைகளும் அருமையும் இனிமையான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். इसमें बहुमूल्य और मनोहर वस्तुएं भर जाएंगी। அறைனா என்ன? பீரோ அறைன்னு நினைச்சீங்களா? इसका मतलब आप अलमारी का मतलब अलमारी समझ लिए क्या? மனசு தான் உங்களுக்கு அறை. हमारा जो सोच जो मन है वही இந்த अलमारी இந்த के जैसा மனசுல है। தான் நிறைய காரியங்கள் வருது. ये मन में ही हम बहुत से विचार आते हैं। பாருங்க, அறிவினால் அறைகளும் அருமையும் இனிமையான சகலவித பொருட்கள். बहुमूल्य और मनोहर वस्तुएं इस कटोरी में भरे रहते ஏன் இந்த மனசுல தான் பார்த்தீங்கன்னா இந்த அறிவு என்கிற இந்த அறையில தான் हैं। ये मन नाम का कोठरी में நமக்கு தீமை, வியாதி, सारे बुराई, बीमार, வறுமை, गरीबी, பயம், भय, இந்த சண்டை, ये जो झगड़ा है, இந்த மாதிரி காரியம்லாம் இங்கே தான் வந்து நம்மளுக்கு வேலை ऐसा செய்யுது. सोच हमारे मन में आ जाता है। ஆனா தேவ வார்த்தையை நம்ம கேட்க लेकिन परमेश्वर का बात हम இந்த सुनते அறை सुनते எப்படிப்பட்டதாயிடுதான்? ये जो कोठरी है அருமையும் कैसा बन जाता है? இனிமையான, சொல்லுங்க, அருமையும் वो बहुमूल्य और इनिमयान मनोहर वस्तु से भर जाता है। சகலவித பொருட்களும் बहुमूल्य நிறைந்திருக்கும். वस्तुओं से भर जाता இந்த है। சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும், हमारे मन में சமாதானம் शांति- நிறைஞ்சிருக்கும், शांति से रहेंगे, आनंद சுகம் से रहेंगे, நிறைஞ்சிருக்கும், हम चंगाई में रहेंगे, ஆரோக்கியம் நிறைஞ்சிருக்கும், हम आरोग्य में रहेंगे, செழிப்பு நிறைஞ்சிருக்கும், समृद्धि रहेगा, நம்பிக்கை நிற்கும், भरोसा रहेगा, உயர்வான எண்ணங்கள் உண்டாகும். हम उत्तम सोच आएगा हमें, அது மட்டும் இல்ல, உங்களுடைய திங்கிங்கே பெருசா இருக்கும். நல்லா हमारे सोच ही एकदम बदल அப்போ जाएगा। தேவ அறிவினாலே हम उनके ज्ञान से, परमेश्वर के ज्ञान அருமை से இனிமையான சகலவித பொருட்கள் நிறைந்திருப்பீங்க. सारे प्रकार के बहुमूल्य और मनोहर वस्तुओं से हम भरे रहेंगे। பாருங்க, ஞானம் உள்ளவன் பலன் உள்ளவன். ज्ञानवान रहेंगे और वीर पुरुष बलवान होता है। அப்படின்னா தேவ உறவை பெற்றவன் जो परमेश्वर से रिश्ता बांधता है பலன் உள்ளவனா இருப்பான். वो बलवान बनता है, அறிவுள்ளவன் वो ज्ञानी बनता தன் है। வல்லமை அதிகரிக்க பண்ணுகிறான். जो बलवान है उसका बल बेहतर होता है। அப்படின்னா கடவுளை குறித்து அறிவு இருக்கிறவன் जो परमेश्वर के बारे में वो सोचता है, அவன் வாழ்க்கை ஃபார்வர்டா போயின்னு இருக்குமா. वो एकदम தன் வல்லமையை, தம்முடைய காரியங்கள் பெருசா ஆயினே இருக்கும். उसका काम पूरा बढ़ते जाता है। ஆமென். आमीन। பிறகு 6 நல்ல யோசனை செய், யுத்தம் பண்ணு. तो जब तो युद्ध करे तो युक्ति के साथ करना, ஆலோசனைக்கார அநேகரால் ஜெயம் கிடைக்கும். तब तो विजयी होगा और मंत्रियों के द्वारा प्राप्त होगा। பாருங்க, இந்த தேவ உறவு, ये जो परमेश्वर का இந்த रिश्ता, தேவனுடைய அறிவு, उनका बुद्धि, இதெல்லாம் நமக்கு வரும்போது ये जब हम पर आती है, நமக்கு நல்ல யோசனைகள் உண்டாகும். हम में अच्छा सोच उत्पन्न होता है। அது மட்டும் இல்ல, इसके अलावा அது மூலமா நம்ம யுத்தம் பண்ணனா அது மூலமா அந்த நல்ல யோசனையால வாழ ஆரம்பிச்சிருவோம். हम उस अच्छे सोच में हम जीने लग जाएंगे। அதனால நம்ம நல்ல ஆலோசனை கிடைக்கும். हमारे लिए अच्छा आलोचना मिलेगा, நல்ல அநேகரால் நமக்கு ஒரு ஜெயம் உண்டாகும். हम विजयी बनेंगे। அப்படின்னா தேவனுடைய உறவை பெற்றக்குள்ள நமக்கு ஜெயம் உண்டாகும். हम उनके रिश्ता प्राप्त करके हम विजयी प्राप्त करेंगे। ஆகவே தான் கர்த்தர் சொல்றாரு, इसलिए परमेश्वर बोलते हैं, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, जो बोझ उठा के बोझ में दबे हुए लोग எல்லாம் என்னத்துல வாருங்க, सब लोग मेरे साथ आइए, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை मैं தருவேன். आपको विश्राम दूंगा। இளைப்பாறுதல் என்ன தெரியுங்களா? विश्राम का मतलब जानते படுத்து हैं? தூங்குறது இல்ல. सिर्फ लेट के सोना नहीं है। இளைப்பாறுதல் என்ன? विश्राम का मतलब क्या है? உலக மண்டலத்துல வாழல, தேவ மண்டலத்துல வாழ்றேன் நான். आप संसार में नहीं जी रहे हो, आप स्वर्गलोक में जी रहे हो। இளைப்பாறுதலோட இருக்கிறதுனா என்ன आप அர்த்தம்? विश्राम से रहना நான் है। இந்த மண்டலத்துல நான் வேற மண்டலத்துல இருக்கிறேன். मैं संसार में नहीं हूँ, मैं स्वर्गलोक में जी रहा हूँ। இந்த இளைப்பாறுதல இருக்கிறவன் मैं विश्राम में जी रहा हूँ। நின்னு ஏஞ்சி தெளிவா யோசிப்பான். आप एकदम सहज से सोच सकते हैं। இயேசு தூங்கினுக்கிறாருங்க यीशु मसीह सो रहे थे, படகுல, वो नाव में सो रहे थे, எல்லாம் அலறானுங்க, वहां पर तूफान आ காத்து गया, அடிக்குது, सब மழை பெய்யுது, எல்லாம் காத்து அடி, हवा புயல் चल அடிக்குது, रही சாவ போறாங்க. हवा चल रही है, तूफान आ रहा है, सब डूबने वाला है இவன் नाव। கத்துறானுங்க, ஐயோ ஐயரேன்னு கத்துறானுங்க. वो लोग चेले लोग सब चिल्ला रहे थे, ஆனா இவர் நல்லா தூங்கினுக்கிறாரு. वो निश्चिंत सो रहे थे। எழுப்புறாங்க. यीशु मसीह को जगाए, எழுந்திருச்சவனையும் वो उठकर बोले, இளைப்பாறுதலோட இருக்கிறாரு. वो विश्राम से सोए हुए थे, என்ன பண்ணணும்னு தெரியுது அவருக்கு.
उनको मालूम था क्या करना है करके। நீங்க இளைப்பாறுதலோட இருந்தீங்கன்னா என்ன பண்ணணும் கரெக்டா தெரியும். विश्राम से रहने से आपको भी मालूम होता है कि क्या करना है। நீங்க கொந்தளிக்கிற மாதிரி என்ன பண்றதுன்னு தெரியாது உங்களுக்கு. आप ऐसे डगमगाते रहने से आपको मालूम नहीं होता क्या करना है करके। ஹலோ அதான் இயேசு சொன்னார் என்கிட்ட வந்தீங்கன்னா இளைப்பாறுதல் தரேன். इसलिए यीशु मसीह बोल रहे हैं मेरे पास आओ मैं तुम्हें विश्राम दूंगा। அப்படினா என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? என்கிட்ட இருந்தீனா तुम मेरे पास रहने से இளைப்பாறுதல் என்ன? विश्राम का मतलब क्या है? சரியான முடிவு உங்களால எடுக்க முடியும். आप ठीक से सोच आप में आएगा। எதை எப்படி முடிவு எடுக்கணும் உங்களுக்கு தெரியும். किसका निर्णय क्या लेना है आपको मालूम है। அவர் ஏன் முடிவு எடுத்தார் பாருங்க. இப்போ என்ன பண்ணோம் இந்த காத்து அதட்டினாரு. जैसे परमेश्वर उठते ही वो तूफान को शांत किया। இறையாத அமைதியா இரு. तुम चुप रहो करके तूफान से बात करो। அதான் இளைப்பாறுதல். यही विश्राम। இளைப்பாறுதல் என்பது என்ன? திருப்பி சொல்லுங்க. இளைப்பாறுதல் என்ன? विश्राम क्या है? நீங்க சரியான முடிவு எடுக்கிற ஒரு மனுஷனா இருப்பீங்க. आप ठीक से निर्णय लेने जैसा योग्य बनेंगे। ஆமென். आमीन। பாருங்க இவங்க வந்து குதிக்கிறாங்க குழம்புறானுங்க இவனுக்கு முடிவு எடுக்க தெரியல. ये तो डर के मारे कूद रहे थे चले। அதான் இயேசு சொன்னாரு. यीशु मसीह बोले இடத்துல வாங்க तुम मेरे पास आओ நான் இளைப்பாறுதல் தரேன். मैं तुम्हें विश्राम दूंगा। பாருங்க இளைப்பாறுதல் இருக்கவன் विश्राम में जो रहते हैं சரியா எதை என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்ன்றத कैसे करना है அவன் சிந்திப்பான். सोच के वो निर्णय சரியான முடிவு எடுப்பான். ठीक से निर्णय लेता है। அவதான் இயேசு உங்களுக்கு கூப்பிடுறாரு வாங்க. यीशु मसीह आप लोगों को बुला रहे हैं। நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன். मैं तुम्हें विश्राम दूंगा நான் करके உங்களுக்கு உதவி बुला रहे हैं। செய்றேன். मैं तुम्हें सहायता दूंगा। நான் உங்களுக்கு கடவுள்கிட்ட போய் சேர்க்கறேன். मैं तुम्हें परमेश्वर के पास लेके நான் உங்களுக்கு जाऊंगा। கடவுள் வழியில் நடத்துறேன். मैं उनके परमेश्वर के मार्ग में चलाऊंगा। நான் உங்களுக்கு கடவுள் சித்தத்தை செய்ய வைக்கிறேன். मैं उनकी इच्छा को पूरी करने के योग्य நான் बनाऊंगा। உங்களுக்கு தேவன் நோக்கத்தெல்லாம் நிறைவேற்றதுக்கு நான் கூட मैं இருக்கேன். उनकी योजना को पूरा करने की सहायता करूंगा। அவர் போதுமா? அவர் போதுமா உங்களுக்கு? वो बस है ना परमेश्वर। அவர் போதுங்க. यीशु मसीह हमारे लिए बस हैं। சொல்றேன் கடவுள் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். परमेश्वर हमें கடவுள்கிட்ட உங்களுக்கு சேர்ப்பார். विश्राम देंगे। परमेश्वर के पास लेके உங்களுக்கு உதவி जाएंगे। செய்வார். हमारी सहायता करेंगे। சோதிக்கிற நேரத்துல கூட जब परीक्षा के टाइम में भी உங்க சோதனையிலிருந்து உங்களை பாதுகாப்பார். हमें परीक्षाओं से हमें बचाएंगे। ஏன்னா சோதனைக்காரங்கிட்ட இருந்து அவர் ஜெயிச்சாரு உங்களை ஜெயிக்க जिस வைப்பார். तरह वो परीक्षा के टाइम में वो जीत पाए उसी तरह हमें भी जिताएंगे। இந்த பிசாசு உலகத்தை காமிச்சு நம்மளை ஏமாத்துவான். ये शैतान जो है संसार को दिखा के हमें धोखा देता है। நான் சொல்றேன் அவரும் ஐஸ்வர்யத்தை தராரு. परमेश्वर हमें ऐश्वर्य देंगे। நல்ல ஐஸ்வர்யம் அது. वो तो अच्छा ऐश्वर्य है। ஆசீர்வாதமான ஐஸ்வர்யம். अच्छा आशीष देंगे। அவர் நல்ல சுகத்தை கொடுக்கறாரு. वो अच्छा चंगाई देंगे। அவர் சுகம் நிரந்தரமான சுகம். उनका जो चंगाई है वो निरंतर हमारे साथ रहेगा। மாத்திரை மருந்து இல்லாத சுகத்தை கொடுப்பார். दवाई के बगैर हमें चंगाई देंगे। அதுடைய மாத்திரைலாம் இதுல இருக்குது. वो दवाई सब हमारे पवित्र शास्त्र में मिलेगा। ஓகே. எத்தனை பேர் பைபிள் வாங்கிக்கிறீங்க? புது பைபிள். कितने लोग नया बाइबल உங்ககிட்ட खरीदे? புது பைபிள் இருக்குதுல? नया बाइबल है। நல்லா புது பைபிள் வாங்குங்க. नया बाइबल खरीदिए। கேட்பீங்க இது வந்து 2000 ரூபாய் இது வந்து ஃபுல் பிட்டு தான் வச்சுருக்கிறேன். ये मैं बड़ा बाइबल खरीदा। வேற பைபிள் புது பைபிள்லாம் இருக்குது. और भी नया बाइबल है मेरे ஏன் இதை पास। எடுத்துன்னு வந்தேன்? मैं क्यों ये लेके आया? நிறைய குறிப்பு இருக்குது இதில். इसमें बहुत मैंने नोट करके रखा है। ஆனால் உங்கள் சட்டை மட்டும் புதுசாக இருக்கக்கூடாது, உங்கள் பைபிள் புதுசாக இருக்கும். आपके कपड़े ही आप नया नहीं पहनना है, आपका बाइबल भी नया रखना है। புது பைபிள் இருக்குதா? आपके पास नया बाइबल है? இந்த வருஷத்தை புது பைபிள் வாங்க. इस साल में नया बाइबल खरीदिए। புது இல்லை நான் சில காரியங்கள்லாம் நான் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை பற்றி நான் பேசுகிறேன். आपके जीवन में विजयी होना है आप। ஆமாம். आमीन। பேக் எப்படி வச்சுக்கிறீங்க? आप நல்ல बैग பேக் कैसे रखे हैं? நல்ல சட்டை வச்சுக்கிறீங்களா? अच्छा कपड़ा रखे हैं, अच्छा बैग रखे முகத்தில் हैं। நல்லா பவுடர் போடுறீங்களா? आप मुंह पर तो अच्छा पाउडर डाल रहे हैं। பைபிள் நல்லா இருக்கட்டும். बाइबल भी अच्छा रहना है। ஆமென். आमीन। அல்லேலூயா. आमीन। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष दें। ஜெபம் பண்ணுவோம். अभी प्रार्थना करें। வீடு ஞானத்தினால கட்டப்படும். घर बुद्धि के द्वारा बांधा அறிவினால் அறைகளும் இனிமையான பொருட்கள் நிறைந்திருக்கும். ज्ञान के द्वारा हमारा जो घर मन जो है अच्छे पदार्थों से भरा रहेगा। இயேசு மரணத்தை ஜெயிச்சிட்டார். यीशु मसीह मृत्यु को जीत पाए हैं। நீங்க மரணத்தை கண்டு பயப்பட தேவையில்லை. आप मृत्यु से डरना नहीं है। இயேசு பாதாளத்தை ஜெயிச்சார். यीशु मसीह अधोलोक को जीत पाए हैं। நீங்க பாதாளத்தை கண்டு பயப்பட தேவையில்லை. आप अधोलोक को देख के डरना नहीं है। அவர் வந்து நியாயப்பிரமாணத்தை செஞ்சு முடிச்சிட்டார். वो तो व्यवस्था को कर दिखाए हैं। அவர் உங்களுக்குள்ள இருந்து நியாயப்பிரமாணத்தை செய்ய வைப்பார். हमारे अंदर रह के हमें व्यवस्था करने योग्य बनाएंगे। அப்படினா கடவுளுக்காக வாழ வைப்பார் உங்களை. आपको परमेश्वर के लिए जीने को रखेंगे। ஆமென். आमीन। அவர் பாவத்தை நாசமாக்கிட்டார். वो पाप को नाश कर दिए। பாவமும் உங்க வாழ்க்கையில உங்களை மேற்கொள்ள முடியாது. पाप हमारा सामना नहीं कर सकेगी। ஆகவே இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். यीशु मसीह हमारी सहायता பரிசுத்த करेंगे। ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். पवित्र आत्मा हमारी सहायता करेंगे। கிறிஸ்தவ வாழ்க்கை मसीही जीवन ரொம்ப ஈஸியான வாழ்க்கை. बहुत ही आसान है। நீங்க நல்லா இருக்க முடியும். உங்களால आप अच्छा रह सकेंगे। நல்லா இருக்க முடியும். आप अच्छा रह சொல்லுங்க सकेंगे। எல்லாரும் சொல்லுங்க நான் நல்லா இருப்பேன். हम अच्छा रहेंगे। சொல்லுங்க நான் நல்லா இருப்பேன். हम अच्छा रहेंगे। சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால
நாமத்தினால यीशु के नाम से நான் நல்லா இருப்பேன். हम अच्छा रहेंगे, இயேசுவின் நாமத்தில यीशु के नाम நான் से சுகமாய் இருப்பேன். मैं चंगाई में जीऊंगा, இயேசுவின் நாமத்தினால यीशु के नाम से நான் ஆரோக்கியமாய் मैं இருப்பேன். आरोग्य में जीऊंगा, இயேசுவின் நாமத்தினால यीशु के नाम से நான் செழிப்பாய் இருப்பேன். मैं समृद्धि में இயேசுவின் जीऊंगा, நாமத்தினால यीशु के नाम से நான் உயர்ந்து இருப்பேன். मैं उत्तम இயேசுவின் स्थान में நாமத்தினால रहूंगा, यीशु के नाम से எனக்கு அற்புதங்கள் நடக்கும். मुझ में अद्भुत काम இயேசுவின் होगा, நாமத்தினால यीशु के नाम से என்னுடைய எதிர்பார்ப்பு காரியங்கள் எல்லாம் जो भी मैंने मेरी आशा எனக்கு है நடக்கும். सब कुछ मेरी पूरी கரலை தட்டி होगी। கர்த்தரை மகிமைப்படுத்தும். आप ताली बजाकर उनकी महिमा कीजिए। ஹalleluya. எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை आप சொல்றோம். हाथ उठाकर उनकी महिमा ஓ कीजिए। உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. கர்த்தாவே பாவத்தை ஜெயித்தவர், आप पाप மரணத்தை ஜெயித்தவர், आप मृत्यु को जय பாதாளத்தை ஜெயித்தவர், आप अधलोक को भी जीत நியாயப்பிரமாணத்தை எங்களுக்காக செஞ்சு முடிச்சவர். आप हमारे लिए व्यवस्था को कर உமக்கு दिखाए। நன்றி ஆண்டவரே. आपको धन्यवाद, எங்களுக்கு உதவி செய்கிறவர் हमारी सहायता करने वाले हैं। ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்கிறவர் आप हमारे लिए सहायता कर ஆண்டவரே, रहे எங்களை हैं। தேவனிடத்தில் நடத்துகிறவர், हमें परमेश्वर की ओर अगुवाई कर எங்களுக்கு रहे हैं, இளைப்பாறுதலை தருகிறவர். हमें विश्राम दे रहे हैं। நாங்கள் தெளிவாய் முடிவெடுக்க हम बहुत ही सरलता से निर्णय ले எங்களுக்கு सकते உதவி हैं। செய்வர். आप हमारी सहायता कर रहे हैं, நன்றி ஆண்டவரே. इसके लिए धन्यवाद। உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். आपकी स्तुति करते हैं, ஜனங்களை ஆசீர்வதிங்க. आप सभी को आशीष ஜனங்கள் दीजिए। தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்கிறார்கள் என்பதை விசுவாசிக்கிறோம். प्रभु के राज्य में सभी को जीने को आप सहायता कीजिए। இந்த ஏசாயா புஸ்தகம் ये यशायाह 60 पुस्तक में जो 60 ஒன்னிலிருந்து 7 வசனங்களை அவன் நம்பட்டும். वचन तक கர்த்தருடைய மகிமை परमेश्वर की महिमा, என் வாழ்க்கையில் நிறைவேறும். परमेश्वर की महिमा हमारे जीवन में हो, அதை அவர் நம்பட்டும். इसे एक एक भी विश्वास करें। தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே, இதை பிரசங்கம் பண்ணதை ஞாபகம் வச்சுக்க உதவி செய்யுங்க. प्रचार करे हैं उसको याद रखने के लिए भी आप सहायता அதை कीजिए, சிந்திக்க உதவி செய்யுங்க. उसको सोचने के लिए आप सहायता அதை कीजिए, யோசிக்க உதவி செய்யுங்க. उसका स्मरण करने के लिए आप सहायता कीजिए। தூய ஆவியான உதவி செய்யுங்க. पवित्र आत्मा आप सहायता कीजिए। ஏசு ரத்தத்தை தெளிக்கிறோம். यीशु के लहू को குடும்பங்கள் छिड़का ஏசு रहे ரத்தத்தை हैं। தெளிக்கிறோம். एक एक के परिवार में भी यीशु குடும்பங்களில் मसीह के இருக்கிற लहू को பிரச்சனைகள் छिड़का ஓடட்டும். रहे हैं। सारे परेशानी को भगा குடும்பங்களில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் सारे ஓயட்டும். ஆண்டவரே, परेशानी भाग जाए, குடும்ப பிரச்சனைகள் மாறட்டும். सारे परिवार की परेशानी குடும்ப भाग பிரச்சனைகள் जाए, மாறட்டும். सारे परिवार की குடும்பங்களில் परेशानी சமாதானம் भाग உண்டாகட்டும். जाए, शांति हो पाए, குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகட்டும். आनंद हो पाए, குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். आशीष हो पाए। ஒவ்வொரு ஆசீர்வாதமா இருப்பாங்க. एक एक जन को भी आप आशीष நல்ல दीजिए। ஜெபாவை ஊற்றுங்க. प्रार्थना करने के लिए நல்ல आप வசனத்தை सहायता வாசிக்க कीजिए। கிருபைத்தாங்க. वचन पढ़ने के लिए सहायता कीजिए, தேவன் அறிகிற அறிவினால் நிரப்பப்படட்டும். ஆண்டவரே, परमेश्वर को हम जान पाए। நன்றி ஆண்டவரே. आमीन। எல்லா துதியும் கனமும் உமக்கு செலுத்துகிறோம். सारे स्तुति और आदर आप இயேசுவின் நாமத்தினால் यीशु के नाम से। ஆமென்.